ஓகே. வணக்கம் எல்லாருக்கும். ஆம், மீண்டும் எங்களுடைய இந்த மீளாய்வு கூட்டத்தில் பங்கு வச்சிருக்கிற அனைத்து அதிபர்களுக்கும் அதோடு இருந்து இணைந்துள்ள ஆசிரியர்களுக்கும் முதற்கண் வணக்கம். உண்மையில் இப்போ ஒரு மாதத்துக்கு பிறகு இன்றைக்கு திருப்பியும் என்னுடைய சொந்த வீட்டில் சொந்த கதிரையில் இருந்து கொண்டு உங்களோட கதைக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஏனென்றால் நான் ஒரு இடத்துல டெம்பரரியாக கதைக்கிறபடியாக சில இடங்களில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆனால் உங்களுடைய இந்த இந்த 4 கிழமையில எங்களால் பல விஷயங்களை செய்யக்கூடிய இருந்தது. முக்கியமான அந்த ஓலவலுக்கான மாணவர்களை தயார்படுத்துகின்ற முயற்சியில் எங்களுடைய பங்கு, அந்த பங்கில் முக்கியமான பங்காளிகள் பிள்ளைகளாக இருந்தாலும் உங்களுடைய உதவி மிகப்பெரியது. உண்மையில் ஐயமுட்டு என்கின்ற ஒரு சிறிய குழுமம் இன்றைக்கு இலங்கையில் வந்து சகல பிரதேசங்களும் மலையகம், கிழக்கு மாகாணம், வட மாகாணத்தில் இருக்கிற சகல கஷ்டமான பிரதேசங்கள்ல இந்த பரீட்சையை உங்களுடைய பூர்ண ஒத்துழைப்போடு, அந்த பூர்ண ஒத்துழைப்புன்றதுக்கு வார்த்தையே இல்லை. ஏனென்று சொன்னால் இன்றைய காலத்தில் ஒரு சனி அல்ல ஒரு ஞாயிறு ஆசிரியர்கள் அதிபர்கள் வந்து பாடசாலையில் எங்களோட நின்று இந்த பேப்பரை கொடுத்து பிள்ளைகளை மோட்டிவேட் பண்ணி, அதற்காக நாங்கள் உண்மையில் மிகவும் தலை சார்ந்து உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் இது ஒரு கூட்டு முயற்சி. உண்மையில் எங்களுடைய நோக்கம் பிள்ளைகளை தொடர்ச்சியாக வெற்றி அடைய செய்வது. இந்த விடயத்தில் நாங்களும் நீங்களும், அதாவது நாங்கள் வெளியிலிருந்து செய்தாலும் உங்களுடைய அதிபர் ஆசிரியருடைய பங்கு அளப்பெரியது. எங்களால் செய்யக்கூடிய உதவிகளை உங்களுக்கு செய்தாலும் நீங்கள் அந்த அவ்வளவு பேரையும் கோஆர்டினேட் பண்ணி கொண்டு வர என்பது எங்களுக்கு தெரியும். அவ்வளோ கஷ்டம் இந்த நாள், அது சனி ஞாயிறு ரொம்ப எங்களுக்கு அந்த ஒரு பெரிய ஒரு வெற்றியை எங்களுக்கு கொடுத்த மட்டுமில்லை, ஊக்குவிக்கிறோம். இப்போ நாங்கள் இந்த 4 கிழமை நான் நின்றுதான் உங்கள் அனைவரை நான் அநேகமான இடங்களை நான் நேரடியாக பார்த்துருக்கிறேன். கிட்டத்தட்ட வாழைச்சேனையில் இருக்கிற திகிலி வெட்டையில இருந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மயிலணி மட்டும் பார்த்துருக்கிறோம் என்று சொன்னால், மலையகம் சரி, இன்க்ளூடிங் மூதூர். அப்போ உண்மையில் வவுனியா எல்லா இடம் பார்க்க உண்மையில் அதிபர்களில் பெரிய மாற்றத்தை நான் காணக்கூடிய இருக்கிறது. இது உண்மையில ஒரு சமூகத்தின் ஒரு மாற்றம் என்று நான் நினைக்கிறேன். இதுல என்னுடைய ஒரு வார்த்தையில சொல்லக்கூடியது, சகல அதிபர்கள் ஆசிரியர்கள் மிகவும் பொருந்துணர்வோடு உங்களுடைய சேவைகளை செய்கிறீர்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா இதுதான் எங்களுடைய சமூகத்தின் ஒரு முக்கியமான மாற்றம். அந்த மாற்றத்தை உங்களுக்கு நான் பார்ப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. உங்களுக்கு தெரியும், ரூபன் இதுல சளைக்காம உதவி செய்தவர். உங்களை எல்லோருடையும் ஒவ்வொரு நாளும் போன் பண்ணி கதைத்து, பேப்பர் அனுப்பியதா, பேப்பர் வந்ததா, பேப்பர்ல என்ன மிஸ்டேக், எது நடக்கல, சில பேருக்கு ரிட்டர்ன் பண்ணி திருப்பி அனுப்பி 24 மணித்தியாலும் இந்த பேப்பர் வேலை செய்தது ரூபனுக்கும் என்னுடைய ஐயா மற்றும் குழுமம் சார்பாக தலை சார்ந்த நன்றிகள். ஏண்டா இப்படியான ஒரு சேவையை நாங்கள் செய்வதற்கு ஒன்று எங்களுடைய மனம், மற்றது டைம், மற்றது மற்ற புறக்காரணிகளும் உதவி செய்யும். எல்லாமே எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் மிகவும் வெற்றியராக மாற்றிருக்கிறோம். ஆனால் ഇതിന്റെ விளைவை நாங்கள் 100% வேண்டாம், இன்னும் ஒரு 3 வீக்ஸ் பெல்ல கடிச்சு கொண்டு இன்னும் கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைகள தேவையான அந்த எக்ஸாம் செய்த பேப்பர்ல இருக்கிற அதுல இருக்கிற அந்த விடைகளுக்குரிய சரியான விடைகளை மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுடைய கடமை. அதுலதான் அந்த உண்மையான 100% வெற்றி இருக்கு. ஏனென்றா இப்போ நாங்கள் எக்ஸாம் வச்சுட்டோம், பிள்ளைகள் எக்ஸாம் செய்துட்டார்கள், பிள்ளைகளுடைய பெறுபவர்களை நீங்கள் கண்ணால் பார்த்துட்டீங்க. அப்போ ஒவ்வொரு மாணவனை பற்றிய இது உங்களுக்கும் உங்களுடைய ஆசிரியருக்கும் தெரியும். ஆனால் நாங்கள் இப்போ ஜென்ரலாக இந்த பேப்பரை செய்ய போகிறோம், டிஸ்கஷன் செய்ய போகிறோம். ஒவ்வொரு பேப்பரும் ஒவ்வொரு ஆன்சருக்கும் எப்படி ரிசல்ட்ஸ் வரணும்ன்றதை 7 மாணவர்கள் நேரடியாக பங்குபெற்று பாருங்க. இல்லை என்றாலும் எவ்வளவோ கஷ்டப்பட்டாலும் யூடியூப்ல இருக்கிறத எடுத்து பிள்ளைகளுக்கு டிஸ்கஸ் பண்ணுங்க. டெஃபினிட்டா நீங்கள் அந்த அந்த பாஸ் பண்றன்ற விடயத்துல அச்சீவ் பண்ணலாம். ஆனா அதுக்கு மேலால சிறந்த பெறுபவர்கள் எடுப்பவர்கள் தொடர்ச்சியாக வேலை செய்யலாம். ஆனா கட்டாயம் கொண்ட பாடசாலையில் 10 பிள்ளைகள் எக்ஸாம் செய்யணும்னா 10 பேரையும் பாஸ் பண்ண வைக்கலாம். இந்த முக்கியமா சயின்ஸ் மேத்ஸ்ல வர பிரச்சனைகளுக்கு நீங்கள் அதெல்லாம் கூடுதலான பிள்ளைகள் விடுவார்கள், அதை நீங்கள் போக்கஸ் பண்ணுங்க. இதை விட ரூபன் இப்ப சொன்ன மாதிரி சில இறுதி நேர அரசாங்கத்தால் விடப்படுகிற பேப்பர்களை கூட அன்றைக்கு உடனே ஒரு 4-3 மணித்தியாலத்துக்குலாம் அந்த பேப்பருக்குரிய விடைய சுவானந்த் செயலோட இருந்து அதை செய்து திருப்பி ரிலீஸ் பண்ண ரூபன். இதெல்லாம் உங்களுக்கு என்னென்னா, நாங்கள் அந்த இறுதி நேரங்களில் வர்ற பேப்பர்களில் கூடுதலான சான்ஸ் இருக்கும்.
ப்ராபபிலிட்டி தான், இதெல்லாம் ஒரு ப்ராபபிலிட்டி தான். அந்த கேள்விகள் அதே பேட்டர்னில் வரக்கூடும். அவருடைய பிள்ளைகளை தயார்படுத்துறதுல முக்கியமாக அந்த கேள்விகளை கூட பாருங்க. பிறகுண்ட வலயங்கள் செய்வதையும் நீங்கள் கூடுதலாக ஃபோக்கஸ் பண்ணுங்க. இது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றியை காட்டும் என்று நம்புறேன். இதுக்கு மேலால இந்த கடந்த 2-3 வாரங்களுக்குள்ள போன கிழமை செய்யாத மீளாக இன்றைக்கு செய்கிறோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் மீளா செய்யலை, என்னென்னா போன அந்த எக்ஸாம் நடந்தபடியே. அப்போ நாங்கள் அந்த விடயத்தில் இன்றைக்கு அதற்குரிய புள்ளி விவரங்களோட ரூபன் நான் ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன். ரூபன் நீங்கள் அந்த புள்ளி விவரங்களை இப்போ சொல்லுங்க, உணவு சம்பந்தமான. அதுக்கு பிறகு நான் ஜென்ரலாக கதை. தேங்க்யூ. நன்றி முரளி அண்ணன். இந்த கால நேரத்தில் இணைஞ்சிருக்கிற மதிப்புக்குரிய அதிபர்கள், ஆசிரியர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் ஐஎம்முட்டன் சார்பில் இனிய கால நேர வணக்கங்கள். முரளி என்ன சொன்ன மாதிரி மீண்டும் ஒரு முறை உங்களை நாங்கள் இருகரம் கூப்பி நன்றியோட பற்றி கொள்றோம். ஏனென்றால் இந்த பரீட்சையை நாங்கள் இன்றைக்கு இலங்கையில் நடத்தியிருந்தாலும் இதற்கு அச்சாணியாக முதுகெலும்பா செயற்பட்ட நீங்கள். இப்போ நாங்கள் என்னதான் திட்டங்களை போட்டு அதில் பேப்பரை கொண்டு வந்து தந்திருந்தாலும் கூட அது சரியான முறையில் அந்த பரீட்சை ஒழுங்கமைப்புகள் இறுதி பரீட்சை, அதாவது வலய மட்டங்கள் கூட எங்களுக்கு பூரணமான ஒத்துழைப்பு தார அளவுக்கு பல வலயங்கள், பவுனியா வலயம் முழுமையாக எங்களோட பரீட்சையை வலயமே பொருட்படுத்தி சேர்ந்தது. அதே போல இனிய கல்வி வலயங்கள், சில கல்வி வலயங்களில் அன்றைய தினம் வேற பரீட்சை இருந்தாலும் கூட கல்வி வலய அதிகாரிகள் அந்த பரீட்சைக்கு மாற்றீடாக எங்களுக்கு பரீட்சையை நடத்துவதற்கு அனுமதி வழங்கினார். இவ்வாறு கல்வி திரைக்கள கல்வி அதிகாரி அனுசரணை, அதிபருடைய முழுமையான ஒத்துழைப்பு, ஆசிரியருடைய பங்களிப்பு ஊடாக இந்த இறுதி பரீட்சை மிகவும் வெற்றிகரமாக எங்களால் செய்து முடிக்கப்பட்டது. அதன் வெற்றிக்கு நீங்கள் தான் சொந்தக்காரர். நாங்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருந்திருக்கின்றோம். மீண்டும் மீண்டும் அதற்காக நாங்கள் ஐஎம்முட்டன் சார்பில் உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இன்றைய நிகழ்வில் முதலமைச்சர் சொன்னது மேலதிகமாக நாங்கள் முக்கியமான எங்களுடைய எண்ணியல் கல்வி, நாங்கள் இப்போ செய்கிற அந்த டிஜிட்டல் எஜுகேஷன், அதாவது இன்றைக்கு நாங்கள் இன்றைக்கு ஐஎம்முட்டன் ஆரம்பத்தில் கல்வியோட நாங்கள் செய்தோம், இன்று ஐஎம்முட்டன் செய்கின்றோம். நாங்கள் செய்கின்ற சகல விதமான இந்த டிஜிட்டல் எஜுகேஷன் ஃபோம் அமைச்சது, டிஜிட்டல் எஜுகேஷன் தந்தை என்று நாங்கள் சொல்றது டாக்டர் எதிர்வீரசிங்கம் ஐயா. அவர் 89 வயதுல நேற்று அமெரிக்காவில் காலமாயிருக்கிறார். அவற்றை ஆத்மா சாந்தியடையக்காக அவருக்கு நாங்கள் ஒரு அஞ்சலியை தெரிவித்துக் கொள்றோம். ஏனென்றால் அவர் ஆரம்பித்து வச்ச இந்த எண்ணியல் கல்வியை தான் நாங்கள் இன்றைக்கு தொடர்றோம். இன்றைக்கு நாங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற பணி அவரால் ஆரம்பித்து வைக்கப்பட்டு அவரால் தொடர்ந்து நடத்த முடியாத சந்தர்ப்பத்தினால் அதை நாங்கள் பொறுப்படுத்து அதை முன்னெடுத்த நாங்கள் அதன் வெற்றி இந்த கோவிட் காலத்துல ஒரு பாரிய மாற்றத்தை தமிழ் கல்வி பிரதேசங்களை ஏற்படுத்தி இருந்த நாங்கள் பிறலிகள் திட்டம், இன்றைக்கு இருக்கிற டிஜிட்டல் கிளாஸ் சிஸ்டம், இந்த ஜூம் போக்குகள் எல்லாம் ஒரு வகையில அவருடைய முயற்சியினூடாக அறிமுகப்படுத்தப்பட்டது. இன்றைக்கு இந்த எண்ணிய கல்வியினுடைய தந்தைன்னு நாங்கள் சொல்றது டாக்டர் எதிர்வீரசிங்கம் ஐயா. உண்மையில் அவற்றை மறைவு இந்த கல்வி சமுதாயத்துக்கும் எங்களை போற இந்த அமைப்புகளை வழிநடத்துகிற ஒரு கோட்பாதராக இருக்கிறவர். இழப்பு ஒரு பாரிய இழப்பு. இந்த அவருக்கு அஞ்சலி செலுத்திக் கொள்கிறோம். இதுக்கு மேலதையும் அவர் சிறந்த விளையாட்டு வீரர். இலங்கையில் 52ஆம் ஆண்டு 56ஆம் ஆண்டு முதல் தடவையாக தங்க பதக்கம் உயரம் பாய்தலில் இலங்கைக்கு தங்க பதக்கத்தை பெற்றுக் கொடுத்த ஒரு ஒலிம்பியன். அதுக்கு மேலதிகமாக 58ஆம் ஆண்டு நினைக்கின்றேன் ஆசியாவில் நடந்த உயரம் பாய்தலிலே வேர்ல்ட் ரெக்கார்ட். அந்த அளவுக்கு அவர் ஒரு விளையாட்டு வீரனாகவும் தன்னை அறிமுகப்படுத்தியிருந்தார். தொடர்ந்து செய்திகள் நாங்கள் நாளைக்கு உங்கள் ஐஎம்முட்டன் தளத்தில் பதிவிடுவோம். நீங்கள் பாருங்கள், இப்போ ஃபேஸ்புக்கில் அவர் செய்திகள் பதிவிடப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதுக்கு அப்பால் இன்றைய இந்த நிகழ்வில் முக்கியமாக இந்த பாடசாலை விடுமுறை காலம், இந்த விடுமுறையை தொடர்ந்து எதிர்வருகின்ற புதன்கிழமை மீண்டும் பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டு மீண்டும் அடுத்த மாதம் 3ஆம் தேதி பாடசாலைகள் காபசான பரீட்சைக்காக மூடப்படுகின்றது. இந்த இடப்பட்ட இந்த காலப்பகுதி ஒரு முக்கியமான ஒரு குரூசியல் பீரியட். அப்போ இதான் ஒரு இறுதிக்கட்டமான முயற்சி. நீங்கள் பாடசாலைகள் தன்மையை பொறுத்து பாடசாலை மாணவர்களுக்கு விடுமுறை வழங்கலாம், அது பாடசாலை நிர்வாகம். ஆனால் எங்களை பொறுத்தவரையில் எங்களுடைய சகல செயற்பாடுகளும் கல்விசார் செயற்பாடுகள் நாங்கள் இந்த மாதம் 29ஆம் தேதி 28 27ஆம் தேதி அடுத்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய இந்த காபசான மாணவருக்கான சகல கல்விசார் செயற்பாடுகளை முற்றுமுழுதாக நிறுத்திக் கொள்வோம். எதிர்வருகின்ற இறுதி வாரம் பாடசாலைகளுடைய செயற்பாட்டை பொறுத்ததாக அது இருக்கும். இந்த உணவு வழங்கல் செயற்பாடும் அதே போன்று அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை உங்களுக்கான அனுமதி இருக்கின்றது. நீங்கள் சூழ்நிலையை பொறுத்தவரை அந்த உணவு வழங்கல் செயற்பாடுகளை நீங்கள் மேற்கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 10ஆம் தேதி பாடசாலை விடுமுறை வரை வழங்கப்பட்ட கணக்கறிக்கையின் அடிப்படையில் பெறப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் நான் கணக்கறிக்கையை சொல்றேன். இதுக்கு மேலதிகமாக சில பாடசாலைகள் இந்த விடுமுறை காலத்தில் உணவு வழங்கி இருக்கிறீர்கள். அது தனிப்பட்ட கணக்கறிக்கையை நாங்கள் பெற்றுக் கொள்கின்றோம். பாடசாலை காலத்தில் வழங்கப்பட்ட கணக்கறிக்கையின் அடிப்படையில் மட்டும் இந்த தகவலை உங்களுக்கு தான் சொல்றேன். அந்த அடிப்படையில இந்த காலப்பகுதியில
இந்த குறிக்கப்பட்ட 2 வாரங்களில் மொத்தமாக 14,208 மாணவர்கள் நமது உணவு திட்டத்தில் பயன்பெற்றிருக்கிறார்கள். 14,208 பேர். மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான சுகம், எங்களுடைய சராசரி செலவு 17 ரூபாய் 1% குறைக்கப்பட்டிருக்கு. இடையில் ஒரு பாரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தாலும் கூட தொடர்ச்சியாக நீங்கள் திறமையாக செயல்பட்டதன் விளைவாக எங்களுடைய உணவுக்கான சராசரி செலவு 17 ரூபாய் 1% கட்டுப்படுத்தப்பட்டு மிக சிறப்பாக முன்னெடுக்கப்படுகின்றது. என்ன தீலவட்டியாக மியூட் பண்ண முடியும். இதுக்கு மேலதிகமாக இந்த கணக்கப்பட்ட கணக்கறியின் அடிப்படையில் தொடர்ச்சியாக இந்த பாடசாலைகளின் தரவுகளின் அடிப்படையில் மயிலினி பாடசாலை சிறப்பாக செயற்பட்டிருக்கின்றது. அவள் ஒரு மாணவருக்கான சராசரி செலவாக 5 ரூபாய் 19 தான் IMO உணவு திட்டத்தின் ஊடாக நிதி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. உண்மையில் அவருடைய செயற்பாட்டுக்கு மீண்டும் ஒரு முறை சிறப்பான பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுக்கு மேலதிகமாக தொடர்ச்சியாக இன்னும் ஒரு பாடசாலை விவேகானந்தா குண்டகசாலை விவேகானந்தா அவர்களாம் உண்மையில் இன்னும் சிறப்பாக இருக்கின்றார்கள். உண்மையில இந்த குண்டகசாலை விவேகானந்தா அடிக்கடி நாங்கள் சொல்றபடியும் திடீரென ஒரு ஒரு மாற்றத்தோட மிகவும் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிற பாடசாலை. அது மீண்டும் ஒருமுறை நிரூபித்திருக்கிறார்கள். இந்த பாடசாலையில் ஒரு மாணவனுக்கான செலவாக IMO சார்பில் 5 ரூபாய் 1% தான் செலவிடப்பட்டிருக்கின்றது. அது மிகவும் சிறப்பாக தொடர்ச்சியாக செய்வது பாராட்டுக்குரியது. 2 பாடசாலைகளும் சிறப்பாக இந்த காலப்பகுதியை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அவர்கள் பாராட்டுகளை கூறிக்கொண்டு கிடைக்கப்பெற்ற கணக்கறிக்கையின் அடிப்படையில ஒரு ஸ்கூலா பார்ப்போம். கிளிநொச்சி ஐயனார்புரம் இந்த பாடசாலை இந்த காலப்பகுதியில் 1464 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவாக 14 ரூபாய் 11% ஏற்பட்டிருக்கின்றது. தற்பொழுதைய கையிருப்பு 1088 ரூபாய். மீள் நிரப்பீடு அனுப்பி வைக்கப்படும். புதன்கிழமைக்கு மேல் அந்த காசு மிச்ச காசு முறை கொண்டு போட்டுவிடுவோம். ஐஸ்லேபி பண்டாரவள 138 மாணவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஒரு மாணவனுக்கான செலவாக 12 ரூபாய் 50 பாராட்டுக்கள், நல்ல முயற்சி. தற்பொழுதைய கையிருப்பு 17,751 ரூபாய். போதிய கையிருப்பு இருக்கிறதால மீள் நிரப்பீடு இந்த முறை வழங்கப்பட மாட்டாது. இதுல ஐயனாபுரம் சார்பில் டீச்சர் இருக்கிறீங்க நினைக்கிறேன். சார் இந்த கொழும்புல போட்டவர் இருக்கிறீங்களா? ஐயனாபுரம் கிளிநொச்சி ஐயனாபுரம் எஸ் இருக்கீங்க. என்ன மார்னிங் ஐஸ்லேபி மேடம் இருக்கிறீங்க. சரி, வேற உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்தது கொட்டடி நமச்சிவாயம். இது இந்த காலப்பகுதியில் அதை கடந்த ஒரு மாதம் முரளியனோட பயணத்துல இந்த கொட்டடி பாடசாலை ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு பாடசாலை. பொதுவாக அவருக்கு சிறப்பான பாராட்டுகள். இந்த பாடசாலையின் ஆரம்ப காலத்தில் உணவு செயற்பாடுகளில் சிறு தளம்பல் இருந்தாலும் மிகவும் நேர்த்தியாக அதை மிக விரைவாக மறுசீரமைச்சு மிக நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் பயணிக்கிறீர்கள். உங்களுக்கு உண்மையில பாராட்டுகள். இதுக்கு மேலதிகமாக இந்த பாடசாலையில் ஒரு டிஜிட்டல் கிளாஸ் ரூம் ஒன்றும் இப்போது விரைவாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதனூடாக மாணவர்கள் கல்வி செயற்பாடுகள் மேம்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. கொட்டடி நமச்சிவாயம் பாடசாலையில் 839 மாணவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஒரு மாணவனுக்கான செலவாக 18 ரூபாய் 9% ஏற்பட்டிருக்கின்றது. தற்பொழுதைய கையிருப்பு 8,060 ரூபாய். மீள் நிரப்பீடு வழங்கப்படும். கொட்டடி நமச்சிவாயம் சார் இருக்கிறீங்களா? நன்றி சார். பிரின்சிபலா சாரா? பிரின்சிபலா இருக்கிறேன். ஓகே, நன்றி சார். நன்றி சார். ஃபர்ஸ்ட் டைம் மீட்டிங்ல மீட் பண்றேன். நன்றி சார் உங்களுக்கு. நன்றி. அடுத்த மட்டக்களப்பு தீலவட்டை GTMS 410 மாணவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஒரு மாணவனுக்கான செலவாக 20 ரூபாய் 22% ஏற்பட்டிருக்கின்றது. தற்பொழுதைய கையிருப்பு 926 ரூபாய் 90%. மீள் நிரப்பீடு வழங்கப்படும். நிதி வழங்குவது சம்பந்தமாக பாடசாலை எங்களோட தொடர்பு கொள்ள ஒன்று இருக்கா. இதுக்கு மேலதிகமா தீலவட்ட பாடசாலை இப்ப 2 வாரங்கள் ஆரம்பத்துல இருந்து மாணவர்களை முழுமையாக பாடசாலையை தங்க வைத்து கற்பிக்கிற செயற்பாட்டை மேற்கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியா சொல்ற மாதிரி இந்த பாடசாலை பல்வேறுபட்ட புற சூழ்நிலைகள், பாதகம், காட்டு யானைகளோட தாக்கம், பொருளாதார சூழ்நிலை, வெளித்தொடர்பு இல்லை. அப்போ கடைசி காலங்களில் மாணவர்கள் பாடசாலைகளை தங்கி இருந்துதான் கல்வி பரீட்சைக்கு செயற்படுத்துகிற வளமை இருக்கு. இது தொடர்ச்சியாக அந்த அடிப்படை இந்த வருடமும் அந்த செயற்பாடு மேற்கொள்ளப்படுகின்றது. அதுக்கு பெரும் பக்கபலமாக இப்போ பெரிய மலசலவுடன் திருத்தப்பட்டிருக்கின்றது. ஒரு பிரிண்டர் வாங்கி வழங்கப்பட்டிருக்கின்றது. நம்மளே உணவு கொடுப்படும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மிகவும் சிறப்பாக செயற்படுற ஒரு பாடசாலை. தீலவட்டை பாடசாலை சார்பில் யார் இருக்கிறீங்க? பிரின்சிபலா சாரா? தீலவட்டை இருக்கிறீங்க. ரைட்ஸ், ஓகே. அடுத்த ஏறாவூர் தமிழ் மகா வித்தியாலயம். தீலவட்ட பாடசாலை இருக்கிறீங்களா?
ரூபன் இருக்கு வந்துருது. போனை வச்சுட்டு கேட்கினியா போன் ஓன்ல இருக்கா செக் சார் பண்ணணும். தியானம் இருக்கிறேன் சார். ஓகே ஓகே சரி நன்றி நன்றி. அடுத்த ஏறாவூர் தமிழ் மகாவித்தியாலயம் 480 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவருக்கான செலவாக 15 ரூபா 50% ஏற்பட்டிருக்கின்றது. ஒரு சிறிய முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கின்றது, பாராட்டுக்கள். தற்பொழுதைய கையிருப்பு 3686 ரூபா. மேல் நிரப்பீடு வழங்கப்படும். ஏறாவூர் சார்பில் இருக்கிறீங்க சார், மேடம் இருக்கிறீங்களா சார்? இருக்கிறீங்களா ஏறாவூர்? ஏறாவூர் ஜிடிஎம்எஸ் வரையில அப்ப உங்களுக்கான கொடுப்பனவு இந்த முறை வழங்கப்பட மாட்டாது. அடுத்த பண்டுதரிப்பு ஜெசிந்தா 557 மாணவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஒரு மாணவனுக்கான செலவாக 14 ரூபா 14% ஏற்பட்டிருக்கின்றது. தற்பொழுதைய கையிருப்பு 7054 ரூபா 50%. மீள் நிரப்பீடு வழங்கப்படும். பண்டத்தரிப்பு ஜெசிந்தா சார்பில் இருக்கிறேன் ரூபன் நான். ஓகே நன்றி நன்றி மேடம். அடுத்த செல்வா நகர் ஜிடிஎம்எஸ் இப்ப அதிபர் இப்ப ஒரு செய்தி அனுப்பியிருந்தவர், அங்க செமினார் நடக்கலாம், அதிபர் தனக்கு வர முடியாதுன்னு சொல்லி ஆசை அணைவான்னு சொல்லியிருந்தவர். அந்த அடிப்படையில செல்வா நகர் பாடசாலையில் 1538 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவாக 16 ரூபா 11% ஏற்பட்டிருக்கின்றது. தற்பொழுதைய கையிருப்பு மைனஸ் எதிர்மறையா இருக்குது, 1695 ரூபா. மேல் நிரப்பீடு அனுப்பி வைக்கப்படும். செல்வா நகர் சார் டீச்சர் இருக்கிறீங்களா? ரைட் ஓகே நன்றி. அடுத்தது மயிலினி சைவ மகாவித்தியாலயம் 553 மாணவர்கள் உணவு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஒரு மாணவனுக்கான சராசரி செலவு 5 ரூபா 19%. தற்பொழுதைய கையிருப்பு 14,770 ரூபா. போதிய கையிருப்பு இருக்கிறதால இந்த காலப்பகுதி நிரப்பீடு வழங்கப்பட மாட்டாது. மயிலினி இருக்கிறீங்களா சார்? சார் இருப்பீங்களா? ஓகே நன்றி 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 நன்றி. அடுத்த குட்டியபுலம் ஜிடிஎம்எஸ் 899 மாணவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஒரு மாணவனுக்கான செலவாக 15 ரூபா 56% செலவிடப்பட்டிருக்கின்றது. கையிருப்பு மைனஸ் 7430. நாங்கள் அப்ரூவ் பண்ணியிருந்த நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மேலே கொடுப்பன வரைக்கும் நாங்கள் அப்ரூவ் பண்ணி தான் செலவு போயிருந்தது. மைனஸ் 7430 மேல் நிரப்பீடு அனுப்பி வைக்கப்படும். சார் இருக்கிறீங்களா? குட்டியபுலம் ஜிடிஎம்எஸ் குட்டியபுலம் ஜிடிஎம்எஸ் பாஸ்கரன் சார் காலையில 2வது முறையும் மீட்டிங் வரை நினைக்கிறேன். நிச்சயமாக இதுக்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும். நன்றி. அடுத்தது தெல்பத்த நம் இலக்கம் 1 தமிழ் மகாவித்தியாலயம் 260 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவாக 14 ரூபா 4% ஏற்பட்டிருக்கின்றது. தற்பொழுதைய கையிருப்பு 1255 ரூபாய் ஏற்பட்டிருக்கின்றது. மேல் நிரப்பீடு அனுப்பி வைக்கப்படும். தெல்பத்த ஸ்கூல் இருக்கிறீங்களா? தெல்பத்த இல்ல, வேளாண் சார் நோட் பண்ணுங்க. இது 2வது நினைக்கிறேன் இது. சரி சார். ஓகே. அடுத்தது கிரேக் தமிழ் மகாவித்தியாலயம் பயன்பெற்ற மாணவர்கள் 365. ஒரு மாணவனுக்கான சராசரி செலவு 18 ரூபா 40%. தற்பொழுதைய கையிருப்பு 6640 ரூபா. மீள் நிரப்பீடு அனுப்பி வைக்கப்படும். சார் இருக்கிறீங்களா? என்ன சார்? கிரேக் ஓகே நன்றி சார். ஓகே சார் நன்றி. அடுத்த வவுனியா கருங்காலிக்குளம் தமிழ் மகாவித்தியாலயம் 560 மாணவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. ஒரு மாணவனுக்கான செலவாக 21 ரூபா 35% ஏற்பட்டது. தற்பொழுதைய கையிருப்பு 7815 ரூபா 32%. மீள் நிரப்பீடு அனுப்பி வைக்கப்படும். இதுல குறிப்பா அந்த கருங்காலிக்குளம் பாடசாலையில் ஓகே, உண்மையில இந்த கருங்காலிக்குளம் பாடசாலை 2-3 வாரங்களுக்கு முதல் ஒரு தளர்வு இருந்தது. நாங்கள் சொன்னதுக்கு அமைய அந்த பாடசாலை மீண்டும் சிறப்பாக பழைய நிலைக்கு வந்திருக்குது. பாராட்டுக்கள். இதே மாதிரியான செயற்பாடு தொடர்ந்து செய்வீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். உங்களோட செயற்பாடுகளுக்கு சிறப்பான பாராட்டுகளை தெரிவிக்கிறோம். ஏனென்றா இடையில ஒரு 3-4 வாரங்களுக்கு முதல் பெரிய தொய்வும் ஒரு பெரிய ஒரு இதுவும் இருந்தது. ஆனா மீண்டும் அது கட்டமைக்கப்பட்டு பழைய நிலைக்கு கொண்டு வந்துட்டீங்கள். சிறப்பான பாராட்டுகள். சொல்லுங்க மேடம். நன்றி சார்.
நன்றி 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 தொடர்ந்து அது நடந்து கொண்டிருக்கு, பிரச்சனை இல்லை. எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் முன்னேற்றம் வரும் அதுல. ஓகே நன்றி மேடம் ஓகே சார். வணக்கம். வணக்கம். அடுத்தது ஹால் பேக் நுவரலியா நானோயா 320 மாணவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு மாணவருக்கான செலவு சற்று அதிகம், 33.63 ரூபா. தற்பொழுது கையிருப்பு 6,145 ரூபா. சிறிய முன்னிரப்புடன் வழங்கப்படும். இந்த பாடசாலை சார்பில் இருக்கிறீங்களா? இல்ல. ஓகே. புதுக்குடியிருப்பு வாணி வித்தியாலயம் வாழைச்சேனை 799 மாணவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஒரு மாணவனுக்கான செலவாக 18 ரூபா 85 ஏற்பட்டது. தற்பொழுது கையிருப்பு மைனஸ் எதிர்மறை 820. மேல் நிரப்போடு அனுப்பி வைக்கப்படும். வாழைச்சேனை வாணி வித்தியாலயம் சார்பில் இருக்கிறீங்க? வாழைச்சேனை வாணி வித்தியாலயம் இல்லை. இதுல என்ன நடக்கும்னா, வராத பள்ளிக்கூடங்களுக்கு நாங்கள் வளமையில சொன்ன மாதிரி அடுத்த 2 வார கொடுப்பனவு நாங்கள் மீள் வழங்கப்போடு செய்ய மாட்டோம். ஆனா நீங்கள் அதை தொடர்ந்து இயங்கி தக்க வைத்தீங்களா இருந்தால் அங்கால வர அதுக்கடுத்து வர 2 வாரம் நாங்கள் புறப்படும். இந்த காலப்போல நீங்கள் மிஸ் பண்ணினீங்கன்னா ஐஎம்ஓ திட்டத்தில் தொடர்ந்து பயணிக்காத ஒன்று ஏற்படும். தெளிவாக சொல்லி இருக்கிறோம் ஏற்கனவே. ஆரம்பத்தில் சொல்றாங்க நிர்வாகம்ன்றது மிக இறுக்கமா கட்டுப்பாடா இருக்கும். அதுல எந்த தளர்வும் எந்த பெண்டும் இருக்காது. நாங்க இவ்வளவு எங்கட டைம்களையும் எடுத்து செய்கிறோம், சரியா செய்யணும்ன்ற நோக்கத்துக்காக தான் செய்கிறோம். இன்றைக்கு எங்கட தனிப்பட்டதிலே நாங்க மிகவும் நெருக்கடியான நிலை. நான் வெளிக்கிட போறோம், முறையாக ரெக்கார்ட் பண்ண வேணும், நான் வெளியில போறோம். எங்கட சராசரி எங்கட வேலையோட தான் செய்து கொண்டிருக்கிறோம். அது சரியா புரிந்து உணர்ந்து செய்யலைன்றா இல்ல பயன். அப்ப இன்றைய கூட்டத்துல வந்தால்தான் கூட்டத்தின் செயற்பாடு தெரியும். அந்த கூட்டத்துல நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அதிபர் இல்ல, அதிபர்ன்ற பிரதிநிதி ஆசிரியர் 6வது வரலாம். 100% அதிபர் தான் வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அவருக்கு வேலைப்பாடு இருக்குது. இந்த உணவு திட்டத்தில் குழுவில் இருக்கிற ஆசிரியர் பங்கு பெற்றதன் ஊடாகத்தான் தகவலை பரிமாறலாம். இது நாங்கள் எதிர்பார்க்கிற விஷயம். அப்ப இந்த அடிப்படையில வராத பாடசாலைகள் மீள் நிரப்பு வழங்கப்பட மாட்டாது. தொடர்ந்து வளர்ந்த பாடசாலை ஏதோ ஒரு வழியில் அடுத்த 2 வாரம் தக்க வைக்க வேண்டும். அது தொடர்ந்து எதிர்வரும் காலத்துல நாங்கள் மிச்சத்தை பார்ப்போம். ஆனா மைனஸ் நாங்கள் பே பண்ண மாட்டோம். அதையும் தெளிவா சொல்றோம். நன்றி. அடுத்தது கிளர்ச்சி விவேகானந்தா. தொடர்ந்தும் இந்த பாடசாலை சிறப்பாக நீண்ட காலம் செயற்படுற பாடசாலை. எங்களுடைய எந்த உதவி திட்டம் இல்லாமல் 252 மாணவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஐஎம்ஓவின் செலவு 0. 100% சமூக பாடசாலை பங்களிப்பு. நாங்கள் வழங்கேந்தி தொடர்ந்து 4-5 மாதங்களாக அதே அளவிற்கு 46,365 ரூபா 50% தொடர்ச்சியாக நிதி அதே அளவில் பேணப்பட்டு கொண்டிருக்கிறது கடந்த 4 மாதங்களுக்கு மேலாக. இவருடைய இந்த சிறப்பான செயற்பாட்டை நாங்கள் பாராட்டி தொடர்ந்து அவர்கள் இந்த முன்னணியாக செயற்படுறதால இப்ப முரளியண்ணா போய் வரைக்கும் அவர்களுக்கு நாங்கள் புதிதாக ஒரு டிஜிட்டல் கிளாஸ் ரூம் ஒன்று ஆரம்பிச்சு கொடுத்திருக்கிறோம். இது ஒரு முன்மாதிரியான செயற்பாடு. நீங்களும் இவ்வாறு இந்த செயற்பாடுகளை தொடர்ச்சியாக நிலையாக முன்னெடுக்கின்ற பொழுது உங்களுக்கான வெகுமதிகள் சன்மானங்கள் நாங்கள் தகுந்த நேரத்துல நீங்க எதிர்பாராத வழியில உங்களுக்கு உதவுவோம். அந்த அடிப்படையில் இவருக்கு நாங்கள் புதிய டிஜிட்டல் கிளாஸ் ரூம் ஒன்று மேலதிகமாக நிறுவப்பட்டிருக்கின்றது இந்த பாடசாலைக்கு. அடுத்த மாங்குளம் மகா வித்தியாலயம் 271 மாணவர்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 21 ரூபா 25%. தற்பொழுதைய கையிருப்பு 5,560 ரூபா 25%. மீள் நிரப்பீடு வழங்கப்படும். இதுல இருக்கிறீங்களா? மாங்குளம் மகா வித்தியாலயம் மல்லாவியா இருக்கிற மாங்குளம் சார் இருக்கிறீங்க சார் இருக்கிறார். ரைட், ஓகே. அன்மியூட் பண்ணணும் சார். மியூட் பண்ண சார் இருக்கிறீங்களா? ஓகே, நன்றி சார். நன்றி. மீள் நிரப்பீடு அனுப்பி வைக்கிறோம் சார். நன்றி. ஓகே, நன்றி சார். பார்த்து. அடுத்தது பொரகஸ் ஸ்ரீ கணபதி இந்து காலேஜ் 830 மாணவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஒரு மாணவனுக்கான செலவாக 17 ரூபா 4% ஏற்பட்டிருக்கின்றது. தற்பொழுதைய கையிருப்பு மைனஸ் 4,133 ரூபா. மீள் நிரப்பீடு அனுப்பி வைக்கப்படும். பேலன்ஸ் இருக்கிறீங்க. நன்றி. நன்றி சார். நன்றி. அடுத்த குண்டகசாலை விவேகானந்தா சார். இந்த இனிமே இந்த பதிவு உடைக்க இந்த முன்னுக்கு குண்டகசாலைன்னு போடுங்க. நீங்க மாவண்ணா வானா போடைக்க சில கண்டுபிடிக்க 2 விவேகானந்தா கன்ஃபியூஸ் ஆகுது. அதை குண்டகசாலை என்றோ அது கண்டி என்றோ பாவீங்க. ஈஸியா இருக்கு உங்களுக்கு. 574 மாணவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டிருக்கின்றது.
மீண்டும் சிறப்பான பாராட்டுகள். ஒரு மாணவனுக்கான செலவு 5 ரூபாய் 1% தான் ஐயமுடன் கணக்கில் எடுக்கப்பட்டிருக்கின்றது. தற்பொழுதைய கையிருப்பு 12,190 ரூபாய் 16%. சிறப்பான நிதி முகாமைத்துவம், பாராட்டுகள். போதிய கையிருப்பு இருக்கிறால இந்த காலப்பகுதி நிதி வழங்கப்பட தேவையில்லை. மீண்டும் பாராட்டுகள். சார் இருக்கிறீங்களா? என்ன சார் குண்டா சார்? மார்னிங் சார். மார்னிங் சார். நன்றி நன்றி. அடுத்தது பசறை கலைமகள் 381 மாணவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஒரு மாணவனுக்கான செலவாக 22 ரூபாய் 5% ஏற்பட்டிருக்கின்றது. தற்பொழுதைய கையிருப்பு 4,639 ரூபாய் இருக்கின்றது. மீள் நிரப்பீடு அனுப்பி வைக்கப்படும். பசறை கலைமகள் சார்பில் இருக்கிறீங்கள். குட் மார்னிங் சார். இருக்கேன் சார். மார்னிங் சார். மார்னிங். நன்றி. அடுத்தது கண்டி கலைமகள். இதுல நீங்க அந்த கண்டி கலைமகளை கண்டின்னு போவீங்கோ. நீங்க முன்னுக்கு பசறை நீங்க இப்ப ஓகே நீங்க பசறை என்ன பேர் ஒரே பேருடைக்கு எங்களுக்கு சில கன்ஃபியூஸ் ஆகிறது. ஓகே, கண்டி கலைமகள் இதில் 324 மாணவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஒரு மாணவனுக்கான செலவாக 21 ரூபாய் 48% ஏற்பட்டிருக்கின்றது. தற்பொழுது கையிருப்பு 0. மீள் நிரப்பீடு அனுப்பி வைப்போம். கண்டி கலைமகள் சார் இருக்கிறீங்களா? என்ன சார்? இருக்கும் சார். ஓகே, நன்றி சார். மார்னிங் சார். அடுத்தது பதுல ஸ்ரீ ராமகிருஷ்ணா 272 மாணவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஒரு மாணவனுக்கான செலவாக 29 ரூபாய் 80% ஏற்பட்டிருக்கின்றது. தற்பொழுது கையிருப்பு 11,894. 11,894. போதிய கையிருப்பு இருக்கிறபடியே இந்த மீள் நிரப்பீடு இந்த காலப்பகுதி தேவைப்படாது. பதுல ராமகிருஷ்ணன் சார் இருக்கிறீங்களா? என்ன சார்? வணக்கம் சார். அடுத்தது கண்டி கந்தக்கட்டிய தமிழ் மகா வித்தியாலயம் 620 மாணவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஒரு மாணவனுக்கான உணவுக்கான செலவு பாராட்டுகள் 10 ரூபாய் 48%. சிறப்பான முயற்சி. தற்பொழுதைய கையிருப்பு 2,081 ரூபாய் 90%. மீள் நிரப்பீடு அனுப்பி வைப்போம். கந்தக்கட்டிய பாடசாலை சாலையா இருக்கிறீங்களா சார்? டீச்சர்ஸ் இருக்கிறீங்களா? கந்தக்கட்டிய இல்ல. ஓகே ஓகே. ருக்போர்ட் பாடசாலை 827 மாணவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஒரு மாணவனுக்கான செலவு 13 ரூபாய் 77%. பாராட்டுகள். தற்பொழுதைய கையிருப்பு எதிர்மறை -1,161 ரூபாய். மீள் நிரப்பீடு அனுப்பி வைக்கப்படும். ருக்போர்ட் பாடசாலை சார் இருக்கிறீங்களா? என்ன சார்? அதிபர் இருக்கேன் சார். இருக்கு. நன்றி சார். நன்றி சார். நன்றி. அடுத்தது பாணமை 120 மாணவர்கள். அம்பாறை மாவட்டத்தில் இருக்கிற பாணமை 120 மாணவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டிருக்கின்றது. வழமை போல இந்த பாடசாலை உணவு செலவு தொடர்ச்சி அதிகமாக ஒரு புறச்சூழ்நிலை மிகவும் ஒரு பாதகமான இடத்துல இருக்கிற பாடசாலை. ஒரு மாணவருக்கான செலவு 34 ரூபாய் 27% தான் அதி உச்சமான செலவுங்கள் ஐயமட்டனுடைய 34 ரூபாய் 27%. தற்பொழுதைய கையிருப்பு 7,131 ரூபாய். நிதி கையிருப்பு காணும். மீள்டாப்பு வழங்க மாட்டோம். பாணமை பாடசாலை சார்பில் இருக்கிறீங்களா? பாணமை பாடசாலை சார்பில் பாணமை பாடசாலை சார்பில் இதுல இருக்கிறீங்களா? இல்ல. ஓகே. அடுத்த கடைசியா மல்லாவி சென்ட்ரல் காலேஜ் மல்லாவி பாடசாலை. இதுல 555 மாணவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஒரு மாணவனுக்கான உணவு செலவு 14 ரூபாய் 46% ஏற்பட்டிருக்கின்றது. தற்பொழுதைய கையிருப்பு 11,970 ரூபாய். கையிருப்பு இத காலப்பகுதி போதுமா இருக்கிறதால மீள் நிரப்பு வழங்கப்பட தேவையில்லை. மல்லாவி பாடசாலை சார்பில் சார் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன சார்? ஓகே. இந்த அடிப்படையில தான் இந்த புள்ளிவரங்கள் தரப்பட்ட புள்ளிவரங்கள். நான் இந்த பேலன்ஸ் சொல்லிக்க செக் பண்ணுங்க. நீங்கள் போட்ட பேலன்ஸ் சரியா இருக்கும். இந்த விஷயத்துல நீங்க இன்டர்வன்னிக்கு பிழை நடந்திருந்தால் நான் சொல்றேன் பேலன்ஸ் மாறும். அந்த கடைசி தொகை பிழைச்சால் உங்களுக்கு மீள் நிரப்பீடு தொகையில மாற்றம் வரும். கவனிச்சு கொடுங்க. மீட்டிங் வரைக்கும் அந்த கடைசி எவ்வளவு இருக்கின்ற தொகையை ஒரு மார்க் பாயிண்ட்ல கொண்டு வாங்க. அது ஈஸி. $14,208 மாணவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டு ஒரு மாணவனுக்கான உணவு செலவாக 17 ரூபாய் 1% ஏற்பட்டிருக்கின்றது.
சிறப்பாக செயற்பட்ட அனைத்து பாடசாலைகளுக்கும் நமது மனந்திறந்த நன்றிகள். இந்த பாடசாலைகள் இதில் வேற ஒரு பாடசாலை இருக்கிறான்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்கிறீங்க. நன்றி. வரவுக்கு வேற ஐடியா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். வேற ஒரு பாடசாலை. ஓகே, மன்னிக்க வேண்டும், இந்த ஆன்லைன் பிரச்சனை இருந்தது, அதான் வேற இல்லாம போயிட்டு இப்ப சரி சரி, ஓகே, வந்துட்டேன். நன்றி. மீண்டும் திருப்பி கேட்கிறேன், குட்டியபுரம் பாடசாலை சார்பில் இருக்கிறீங்களா? ஓம் சார் இருக்கிறேன். இருக்கு. இப்போ ஜாயின் பண்ணீங்களா சார்? வந்துட்டீங்களா? ஓகே, திருப்பி ரைட். ஓகே, நல்ல விஷயம். குட்டியபுரம் ரைட். அடுத்தது தப்பிட்டீங்க. அடுத்தது தெல்பத்தை. தெல்பத்த பாடசாலை இருக்கிறீங்களா? இருக்கிறேன் சார். குட் மார்னிங் சார். ஓகே, நன்றி சார். ஓகே, நன்றி நன்றி. அடுத்தது புதுக்குடியிருப்பு வாணி பாலச்சேனை. புதுக்குடியிருப்பு வாணி வித்தியாலயம். ஓகே, இல்லை. ஹாகில்பெர்க் இல்லை. அப்ப 2 பாடசாலைகள்லாம் வரவில்லை என்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது, புதுக்குடியிருப்பும் ஹால்பெர்க்கும். அப்ப இந்த பாடசாலைக்கு நாங்கள் சொன்ன மாதிரி இந்த முறை மீள் நிரப்பீடு வழங்கப்பட மாட்டாது. ஏனைய பாடசாலைகள் மீள் நிரப்பீடு நம்மளோட பாடசாலை ஆரம்பிக்கிற முதல் உங்களோட பாடசாலை வங்கி கணக்குக்கு நேரடியாக அனுப்பி வைப்போம். இந்த உணவு திட்டம் நீங்கள் அடுத்த மாதம் 3ஆம் தேதி மட்டும் அதை பயன்படுத்தலாம். நீங்கள் ஏர்லியா மாணவருக்கு விடுமுறை விட்டீங்கன்னா மிச்ச தொகையை சொல்லுங்க. கடைசி அக்கௌண்ட் நாங்கள் 3ஆம் தேதி கடைசி ஃபைனல் அக்கௌண்ட் எடுப்போம். அதுக்கு பிறகு மேற்கொண்டு விடுமுறைக்கு பின்னர் இந்த உணவு திட்டம் சம்பந்தமான விவரங்களை உங்களுக்கு தெரிவிப்போம். நன்றி முரளி அண்ணா. ஓகே, நன்றி எல்லாருக்கும். ரூபன் நன்றி தரவில். மற்றது இதில் நாங்கள் ஒரு டாக்டர் எதிர்வீரசிங்கமுடைய நினைவாக நாங்கள் ஏதாவது ஒரு நினைவிதை நாங்கள் நாளையிலிருந்து எங்களுடைய குழுமத்தில் பதிவு செய்வோம். என்ற அவருடைய வழிநடத்தல் தான் நாங்கள் எல்லாருமே 2012 இருந்து எங்களுடைய சேவைகளை ஆரம்பித்திருக்கிறோம். அவர் தான் அந்த எண்ணக்கருவை உருவாக்கினவர். ஆசிரியர்களை எவ்வாறு நாங்கள் எல்லை கிராமங்களுக்கும் ஆசிரியர் பற்றாக்குறை உள்ள இடங்களுக்கும் எடுத்து செல்லலாம். அதிலே அவர் எடுத்த அந்த எண்ணிம, அதாவது மின்னொளி வடிவில் ஆசிரியர்கள் எடுத்து சென்றது அவருடைய எண்ணக்கரு. அதைத்தான் நாங்கள் தொடர்ச்சியாக கல்வி என்ற அமைப்பில் இருந்தபோது அவருடைய ஃபவுண்டேஷன், சர்வ் ஃபவுண்டேஷன் அதை விட்ட சந்தர்ப்பத்தில் அதிலிருந்து நாங்கள் டேக் ஓவர் பண்ணி அதிலிருந்து இப்போ நாங்கள் ஐயமுட்டன் என்ற பெயரில் ரெஜிஸ்டர் பண்ணி என்னும் இந்த எண்ணிம கல்வியை நாங்கள் சகல பிரதேசம் கொண்டு செல்வதற்கு அவர்களுடைய தந்தையாக நாங்கள் அவரை போட்டலாம். அவருடைய நினைவாக நாங்கள் தொடர்ச்சியாக அதை பற்றிய சில பதிவுகளை நாங்கள் செய்து கொண்டிருப்போம். அடுத்ததாக இந்த பாடசாலைகளில் எங்களோட புதுசாக சேர்ந்த பாடசாலைகள் இப்போ இந்த எக்ஸாமுக்காக ஓலெவலுக்காக எங்களோட சில பாடசாலைகளை நாங்கள் இணைத்திருந்தாங்க. அந்த இணைத்ததில் இருந்து சில பாடசாலைகள் எங்களுடன் தொடர்ச்சியாக பயணிக்கக்கூடிய வல்லமையை பெற்றிருக்கிறீர்கள். அந்த பாடசாலைகள் பற்றிய விவரங்களை நாங்கள் அடுத்த கிழமை இந்த எக்ஸாம் முடிய நாங்கள் அறிவிப்போம். எந்தெந்த பாடசாலை எங்களோட தொடர்ந்து ஐயமுற்றின் செயல்பாடுகள் தொடர்ச்சியாக பயணிக்கலாம் என்று. சில பாடசாலைகள் தங்களுடைய இந்த பயணத்தில் தங்களால் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி நேரடியாக தகவல் தந்திருந்தார்கள். ஆகவே அவர்களை நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணவில்லை. ஆனால் அடுத்த எக்ஸாம் நேரம் கூட அந்த அடுத்த பேட்சுக்குரிய எக்ஸாம் நேரங்களில் எங்களோட தொடர்ந்து பயணிக்கலாம். எங்களுடைய நோக்கம் இந்த சிறிய செயல்முறையாக இருந்தாலும் கட்டுப்பாடுகள் கட்டாயம் தேவை. அந்த கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு செய்தால் தான் எங்களால் வெற்றியை சாதிக்க முடியும். அதால தான் நாங்கள் இந்த கட்டுப்பாடுகளில் மிகவும் கவனமாகவும் மிகவும் இறுக்கமாகவும் இருக்கின்றோம். அதை நீங்கள் அதை ஒரு பொருட்டாக நீங்கள் மதித்து தான் செய்யணும். ஏனென்றால் அப்படி என்றால் தான் உங்களாலே தொடர்ந்து பயணிக்க முடியும். எனிவே அது ஒரு பக்கம் இருக்கு. நாங்கள் இந்த முறை ஓ லெவலில் உங்களுடைய ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால், நீங்கள் எங்களுக்கு ஏதாவது சொல்றதா இருந்தால், அல்லது எங்களோட இணைந்து பயணித்ததில் உங்களால் நம்பிக்கையை உருவாக்கக்கூடிய இந்த ஐயமுட்டும் செயற்பாடு இருந்தால் உங்களுடைய கருத்துக்களை பதியலாம். அதுக்கு நீங்கள் கையை உயர்த்தினீங்கன்னா நல்ல. நான் எல்லா அதிபர்களையும் கலைக்க விட்டால் கண்ணீரம் போகும். இப்போ இதில் யாராவது ஒரு அதிபர் எங்களுடைய இந்த செயல்பாட்டில் புதுக்க இப்போ ஒரு அதிபர் நீங்கள் ஏதாவது உங்களுடைய கருத்தை பதியணும்னா பதியலாம். இப்போ எங்களோட ஏன்னா நீங்கள் புதுசாக எங்களோட பயணிக்க தொடங்கி நீங்கள் கடந்த 3 வாரம் 4 வாரம் அதே நேரத்தில் எக்ஸாமும் செய்திருக்கிறீங்க. அந்த விதத்தில் யாராவது புதிய அதிபர்கள் எங்களோட இந்த பயணத்தில் எவ்வாறு உங்களுடைய ஃபீட்பேக்கை தரலாம் எங்களுக்கு மற்ற அதிபர்களுக்கு. ஐஸ்லபே அதிபர், நீங்க உங்களுடைய வணக்கம் சார்.
வணக்கம், சொல்லுங்க பண்ணி உங்களுடைய கருத்து. நாங்க இந்த ஐயமிட்டன் செயற்பாட்டுல இணைந்ததுல பெரிய ஒரு வெற்றி என்ன சார், அது பெற்றார் எங்களோட ரொம்ப நெருக்கமாகிட்டாங்க. நிறைய விஷயங்கள் பிள்ளைகளுக்காக அவங்க ஐசபி வளாகத்துல சார் பெற்றாருடைய ஒத்துழைப்பு இருந்தது. ஆனாலும் பிள்ளைகளை பத்தி தேடுறது குறைவு. எதுனாலும் சொல்ற நேரம் வருவாங்க, சிரமதானம் செய்வாங்க, பாடசாலையில என்ன விஷயமா இருந்தாலும் இருப்பாங்க. ஆனால் இப்ப பிள்ளைகள் படிக்கிறாங்களா, எத்தனை மணிக்கு போறாங்க வராங்க, அந்த எல்லா விஷயங்களும் பெற்றார் தேடுறாங்க சார். அது ஒரு பெரிய ஒரு சக்சஸ்ன்னு நாங்க நினைக்கிறோம். அதே மாதிரி பழைய மாணவர்களும் இது சம்பந்தமா நிறைய விஷயங்களை தேடி எங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொண்டிருக்காங்க சார். உங்க எல்லாத்துக்கும் இதுக்கு நாங்க பாடசாலை சார்பா நன்றியை தெரிவிச்சுக் கொள்றோம் சார். நன்றி. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி, உங்களுடைய பாடசாலைக்கு நாங்கள் ஒரு புதிய திறன் வகுப்பறையை உருவாக்கி தருவதற்கு டிசிஷன் எடுத்துக்கிறோம். அதனுடைய உங்களுடைய பாடசாலைக்கு பகு வீரர்கள் திறன் வகுப்பறையை நாங்கள் செய்தோம். அடுத்ததா இதுல கருங்காலிக்குளம் அதிபர், நீங்க உங்களுடைய கருத்து, அதாவது உங்களுக்கு ஏற்பட்ட அந்த தொய்வு பிற என்ன மாதிரி நீங்கள் அதை அது எல்லா அதிபர்களுக்கும் வந்துன்றது. இப்ப ஈவன் குட்டியவளம் அதிபருக்கும் அந்த பிரச்சனை வருது. ஏன்னா பெற்றோருடைய பங்கு இருந்தா போல ஒரு கொஞ்சம் குறைஞ்சொண்டு போகும். அப்ப அவருடனே பார்ப்பீங்க, உங்களுக்கு ஒரு மனதில் ஒரு தொய்வு வரும். இப்படியான சந்தர்ப்பத்துல கருங்காலிக்குளம் அதிபர் நீங்க உங்களுடைய கருத்தை பதிவுறதுன்னு என்ன பண்ணீங்க மேடம்? இருப்பீங்க? ஓமண்ணா வணக்கம். நான் பிரின்சிபல் இருக்கிறேன். வணக்கம். மன்னித்துக் கொள்ளுங்க, நீங்க கேட்டிருந்து என்னால உங்கள்கிட்ட விரையிலா போயிட்டு இருந்தா நான் உங்களுடைய மெட்ட பக்கம் பூம்புகார் அங்கால கோவில் புளியங்குளம் மெட்ட சைட் எல்லாம் போனபடியா அன்றைக்கு டைம் போயிட்டு மன்னிச்சுக்கொள்ளுங்க. சரி அண்ணா, நீங்க சந்தர்ப்பம் மாற நேரம் வந்து போனா நல்ல சமூகத்துல நிலப்பாடுகள் கொஞ்சம் கீழே இறங்கி பேருந்து கொஞ்சம் கொஞ்சம் இப்ப வந்து கொண்டு இருக்குது. பிரச்சனை இல்லை. இப்ப எக்ஸாம் நிலப்பாடிலும் அவங்க கொஞ்சம் முன்னேற்றம் காணுது. மற்ற எங்கட அடுத்த கிளாஸ்ல பிள்ளைகள் உன்னிப்பா இருக்கிறாங்க. அந்த வகுப்புகளை தொடர்றதுக்கும் கிளாஸுகள்ல பங்கு பெற்றதுக்கும். மற்ற ஐயமிட்டன் உணவு பக்கத்துல அந்த தோட்ட செய்கையில கொஞ்சம் இப்பத்தான் முன்னேற்றம் வந்து கொண்டு இருக்குது. அதால கொஞ்சம் இனி போக போக எங்கட நிலப்பாடுகள் கொஞ்சம் வளர்ச்சி அடையும். இந்த பெற்றோருடைய நிலப்பாடு தான் இப்பதான் கொஞ்சம் வந்து கொண்டிருக்கிறபடியா எங்களது ஐயமிட்டன் நாங்க ஸ்டார்டிலே வவுனியா மாவட்டத்துல நாங்க முதலாவதா இந்த இதுல பார்த்து நாங்க எங்களோட குரூப்ல பார்த்து நான் இணைஞ்சு கொண்டதுல மிகவும் அந்த மாணவர்களுடைய உணவு விஷயத்துல மிகவும் உன்னிப்பாக நாங்க ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கிறோம். இந்த சாப்பாடு மிக பூரணமாக எங்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு சகல வீருக்கும் கிடைக்கிறபடினால அது எங்களுக்கு அந்த கல்வி பக்கத்தால ஓரளவு முக்கியத்துவத்தை பெற்று வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு போகுதுன்னு நாங்கள் ஐயமிட்டன் நிர்வாகத்துக்கும் முரளி அண்ணாக்கும் ரூபன் சாருக்கும் மிக தலை சாய்ந்த வணக்கங்களை, நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமா, உங்களுடைய பாடசாலையில தண்ணி பிரச்சனை எப்படி? தண்ணி பிரச்சனை அது ஒரு பெரிய ஒரு நிலப்பாடு, ஒரு வீழ்ச்சி என்று இருந்த தண்ணி ஒரு ஆவணி மாதத்துல பங்குனி மாதத்துல வெயில் காலத்துல இல்லாம போறது. இப்ப நீங்க அந்த ஒரு பெரிய ஒரு உதவி, அது கையுதவி நம்ம சொல்ல தவறிட்டேன். அது ஒரு பெரிய ஒரு உதவி சார். எங்கட பாடசாலை அந்த மாணவர்கள் பின்னடைவான பாடசாலை, அது மாணவர்கள் ஒரு வறுமைக்கோடு, பெற்றோர்கள் நாளாந்த கூலி வேலை. அப்ப அவ்வளவு மத்தியில எங்களை தண்ணி நிலப்பாடு செய்து தந்ததுக்கு மிகவும் ஒரு வரப்பிரசாதம். அந்த நீர் ஆகாரம் எங்களுக்கு மிகவும் ஒரு உன்னிப்பான ஒரு செயற்பாடாக நாங்க ஏற்றுக்கொள்றோம். இறைவனுக்கும் உங்களுக்கும் நன்றியை கூற விரும்புகிறேன். மற்ற இதுல நன்றி மேடம், நன்றி. நாங்கள் தொடர்ச்சியாக எங்களை பொறுத்தமட்டில் நீங்கள் அனைவரும் எங்களுடைய ஒரு குடும்பம். உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா நாங்கள் முதலாவதா உங்களுக்கு தான் நாங்கள் உதவி செய்வோம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனா உங்கள்கிட்ட நாங்க எதிர்பார்ப்போம், இப்ப நாங்க ஒரு வீட்டுல ஒரு பிள்ளைகள் பெற்றாரோட எவ்வளவு தூரம் அன்பா இருக்கிறோமோ அவ்வளவுக்கு பெற்றாரும் அந்த பிள்ளைகளோட கூட கவனிப்பார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு விலகி கொண்டு போயிருக்க பெற்றோருக்குமே மனத்திலே ஒரு வேதனை இருக்கும். அதே மாதிரியான ஒரு நிகழ்வாக நாங்கள் ஐயமிட்டன் குழுமத்தையும் பார்க்கோம். இப்ப ஐயமிட்டன் குழுமத்துல இப்ப என்ன மாதிரி நாங்கள் இன்றைக்கு உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறோமோ, எந்த பள்ளிக்கூடமா இருந்தாலும் உங்களுடைய பிரச்சனை எங்களால தீர்க்கப்படக்கூடியதாக இருந்தா கட்டாயம் செய்யணும். ஒரு புது பாடசாலை எங்கள்கிட்ட தண்ணி பிரச்சனையா இருக்கு, பைப் கொடுத்தாங்கன்னா செய்ய மாட்டோம் என்று அதே இல்லாது. ஆனா உங்களுடைய நடவடிக்கைகள், உங்களுடைய அந்த வினைத்திறனான செயல்பாடுகள் எங்களை ஊக்குவிக்கும். அதே மாதிரி இன்னும் ஒரு முக்கியமான விடயம் நாங்கள் உங்களோட கதைக்க வேண்டியதுல
கொட்டடி நமசிவாய வித்தியாலயம். அதுவே நீங்க உங்களுடைய கருத்து, அதாவது ஐயமுட்டுன்ற செயல்பாட்டுல கடந்த ஒரு 4-5 வாரங்களுக்குள்ள நீங்கள் உணவு பேருந்து பாடசாலையில திறன் வகுப்பறை போன்ற மாற்றங்களை நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அன்றைக்கு மாற்றத்தை எதிர்பார்த்து சமூகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை நாங்கள் உருவாக்குற மட்டும் இல்லை. இந்த யாழ்ப்பாண கல்வி நிலையத்துல உங்களுடைய ஒரு பாடசாலை கதைக்கு பொருளாக மாற்றப்பட்டிருக்கிறது. அதை பற்றி உங்களுடைய கருத்தை இதுல நீங்க மற்ற ஆசிரியர் அதிபர்களுக்கு நீங்க உதாரணமாக எப்படியா தொய்வு வரும்போதெல்லாம் நீங்க எவ்வாறு கஷ்டப்பட்டீங்கன்றது சொல்லுங்க. எல்லோருக்கும் வணக்கம். உண்மையிலேயே என்றால் நாங்கள் ஒரு புறநகர் பாடசாலை, அது பல நகர்ப்புற பாடசாலைக்கு அண்மையில் தான் இருக்கின்றது. இருந்தாலும் அது பல வளப்பற்றாக்குறைகளோடு தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. நாங்கள் எதிர்பாராத சந்தர்ப்பத்தில் முரளி என்ன எங்களோட பாடசாலைக்கு தரிசிப்பு செய்து அதில் ப்ராமிஸ் பண்ணின வரையே நான் ப்ராமிஸ் பண்ணினாலும் 1 கிழமை 2 கிழமைக்குள்ளே வெறுமன்று நான் எதிர்பார்க்கல. டக்குன்னு ஒரு திடீரென ஒரு அதிர்ஷ்டம் அடித்த மாதிரி எங்களுக்கு கொண்டு வந்து பூட்டினது மிக மிக சந்தோஷமும். நாங்கள் அந்த பிள்ளைகளுக்கு அந்த வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். அதான் எங்களுடைய நோக்கம். என்னென்றால் அந்த பாடசாலையில் படிக்கிற பிள்ளைகள் சில நேரம் 11ஆம் தரத்தில் இருந்து பெரும்பாலான மாணவர்கள் லேபர் கோர்ஸாக தான் போய் கொண்டிருக்கிறார்கள். அதை மாற்ற வேணும். அது மட்டுமல்ல, அந்த சமூகத்தில் மாற்றங்களை கொண்டு வர வேணும் சமூகத்தில். அப்போ அந்த கல்வி தான் அதற்குரிய ஒரு ஆயுதமாக பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அப்போ அவர்களுக்கு விழிப்படைய செய்கிறதற்கும் கல்வியில் ஒரு நாட்டத்தை ஏற்படுறதுக்கும் திறன்பலக வகுப்பறை எங்களுக்கு அமைத்து தந்த ஐயமுட்டும் குழுமத்துக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். பாடசாலையில் அது மட்டுமில்லாமல் அந்த உணவுன்றது நாங்கள் அரசாங்கம் கிரேட் 1 தரம் 1 தொடக்கம் 5 வரை தான் செயற்படுத்தி கொண்டு வருகின்றது. இருந்த போதிலும் எங்களுடைய 6 தொடக்கம் 11 வரையான மாணவர்கள் பல பிரச்சனைகளுக்கு சவால்களுக்கு முகம் கொடுத்து தான் பாடசாலைக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் உணவும் பிரச்சனையும் இருக்கின்றது. அங்கே அந்த பால் வேறுபாடின்றி பசி என்று சொல்வது வாயால் சொல்லக்கூடிய மாதிரியே இருக்கிறார்கள். அந்த அந்த குறையையும் நாங்கள் ஐயமுட்டு நிறுவனத்தினுடைய உதவியினால் செய்து தந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு அதற்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இனிமேலும் நாங்களும் இப்போ கொஞ்சம் உஷாரடைந்திருக்கின்றோம். உண்மையிலேயே நாங்களும் அந்த ஐயமுட்டினுடைய குழுமத்தினுக்கு நாங்களும் தோள் கொடுப்போம் என்று எதிர்காலத்தில் நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். ஆசிரியர்கள் சார்பிலும் எங்களுடைய பாடசாலை ஆசிரியர்களினுடைய ஒத்துழைப்பும் கணிசமான மிகவும் கிடைத்து கொண்டிருக்கின்றது. அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயமுட்டு நிறுவனத்துக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி சார். உண்மையில எங்களுடைய ஐயமுட்டின் செயல்பாடுகள்ல பாத்தீங்கன்னா கண்டி கிளைமகள், அதாவது டவுனுக்குள்ள இருக்கிற ஒரு பாடசாலை. அதே மாதிரி களுத்துறையில டவுனுக்கு இருக்கிற பாடசாலை மடவள், அதே மாதிரி அதே மாதிரி இந்த யாழ்ப்பாணத்திலையும் கூட டவுனுக்கு இருக்கிற ஒரு பாடசாலை. நாங்கள் எங்களை பொறுத்த மட்டும் எங்கெங்கு பாடசாலைகளுக்கு தேவை இருக்கின்றதோ சரியான தெரிவுகளை சரியான முறையில் நாங்கள் எடுப்பதாலும் எங்களால் எங்கள் சமூகத்தில் எங்களுக்கு ஒரு 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 அடையாளத்தை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அந்த விதத்தில் ரூபன் இதில் நீங்கள் கையெழுத்தினீங்க. ரூபன், யூ வாண்ட் டு சே சம்திங்? ஆமாம், நன்றி. என்னடா 2-3 விஷயம். ஒன்று, இந்த கொட்டடி நமச்சிவாயம் பாடசாலை நாங்கள் உணவு திட்டத்தை ஆரம்பிக்க முதலாவது வாரத்துல பெரிய ஒரு நம்பிக்கை இனம் ஒன்று இருந்தது. அதிபருக்கு ஆசிரியருக்கு இருந்தால் இந்த திட்டத்தை எப்படி செய்யறது, இந்த செலவுக்கு தாங்கள் செய்ய முடியுமா, இது என்னென்று முன்னெடுக்கலான்னு சொல்லி பெரிய ஒரு நம்பிக்கை இனம் ஒன்று இருந்தது. ஆனாலும் நாங்கள் அவைக்கு சொன்ன சில செயற்பாட்டு விளக்கங்களை அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதை முழுமையாக அதிபரும் ஆசிரியரும் ஏற்றுக்கொண்டு உடனடியாகவே 2-3 வாரத்துக்குள்ள ஒரு மிகுந்த இந்த கணக்கு கூட 20 கிலோ வந்துட்டது. மிகவும் சிறப்பாக செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்ப சமூக பங்களிப்பும் அவர்களை நோக்கி நகர்ந்திருக்கிறது. குறிப்பிட்ட ஒரு 4 வாரத்துக்குள் இந்த பாடசாலையில பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. உண்மையில அது அதிபற்ற ஆசிரியர்கிய முயற்சி தான். அவர்களுக்கு எங்களுடைய சிறப்பான பாராட்டுக்கள், நன்றிகள். மற்ற மேலதிகமா இன்றைக்கு இந்த பாடசாலையில 2 புதிய பாடசாலைகள் உள்வாங்கப்பட இருக்குது. அந்த அதிபர் வந்திருக்கீங்க தெரியல. களுத்துறை இருக்கிற ஒரு பாடசாலையும், கலைமகள், அடுத்தது பண்ணா இருக்கிற பாலப்பட்டிய தமிழ் மாத்தியார் 2 அதிகமா இருந்தால் அவருடைய கருத்தையே முறையான உள்ளவர்களுக்காக கேட்டுக்கொள்ளுங்க முடியல. மற்றதுல வீமன்காமம் பாடசாலை புதிதாக இந்த ஐயமுட்டுல
இந்த காலப்பதிவு இணைக்கப்பட்டது. அந்த பாடசாலையின் அதிபர் ஆசிரியர் இருப்பீங்கள், அவன் கருத்தையும் பதிவு செய்யுங்கோ. அதுமாதிரி கடைசியா வந்து இந்த தீலவட்ட பாடசாலை இந்த மாணவரை தங்க வச்சு படிப்பிக்கின அது சம்பந்தமான விவரத்தையும் மொழி எண்ணுக்கு அதையும் கவனிங்க இருக்கா. ஓகே, நன்றி. ஓகே, நன்றி ரூபன், நன்றி. இப்ப இதுல வந்து நாங்கள் நேரடியாக திகிலிவட்ட பாடசாலை உங்களுடைய இந்த மாணவர்களை பாடசாலையில் தக்க வைத்து மாணவர்களுடைய செக்யூரிட்டியை பெற்றதனூடாக நீங்கள் இரவுகளில் எவ்வாறு பயன்படுத்துகின்றதை மற்ற இந்த செயற்பாட்டின் போது உங்களுடைய சமூகத்தின் அர்ப்பணிப்பையும் ஒரு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிடும். சொல்லுங்க சார். அதாவது யாருங்க சார்? வணக்கம் சார். வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாங்கள் கடந்த 3ஆம் தேதியிலிருந்து மாணவர்களை இரவு நேரமாக தங்க வைக்கிறோம் சார். இதற்காக வேண்டி 2 பெற்றார் தாய்மார் வராங்க. அவங்களுக்கான உணவுகளை, மாணவர்களுக்கான உணவுகளை தாய்மார் பாதுகாவலர்கள் கொண்டு கொடுக்குறாங்க சார். இதற்கு ஒவ்வொரு நாளும் 2 ஆசிரியர்கள் நாங்கள் தங்குறோம். இன்றைக்கு கூட அதிபரும் ஒரு கணித ஆசிரியரும் தங்கி கொண்டு இப்ப வீட்டை போயிருக்கிறாங்க. ஏனைய ஆசிரியர்கள் போய் இப்போது பாடங்களை ஆரம்பிப்பாங்க 8 மணிக்கு. ஞாயிற்றுக்கிழமைகள்ல காலைகள்ல பிள்ளைகளை நாங்க வீட்டுக்கு அனுப்பி பிறகு திங்கட்கிழமை எடுக்கிறோம் சார். இது அநேகமாக நாங்க 2ஆம் தேதி வரைக்கும் செய்யறதாக திட்டமிட்டிருக்கிறோம். ஓகே, 5ஆம் தேதி சோதனை சார். 5ஆம் தேதி தானே சோதனை? அப்ப என்ன 6ஆம் தேதி சார். 6ஆம் தேதி. ஓகே, வாழ்த்துகள் சார், வாழ்த்துகள். உங்களுடைய தொடர்ச்சியான இந்த முயற்சி வந்து சமூகத்துல ஒரு பெரிய மாற்றம். கடந்த 4 வருடத்துல எத்தனை ஆசிரியர்களை உருவாக்கி இருக்கீங்க. மாணவர்களை ஆசிரியர்களாக உங்களோட பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிறது மிகவும் ஒரு சிறந்த ஒரு சமூக ஒரு மாற்றம். அதை நீங்க செய்திருக்கிறீங்க. வாழ்த்துகள் சார். மற்றது நான் உண்மையில இந்த முறை எங்களுடைய O-level பரீட்சையை உங்களுடைய பாடசாலையில் தான் நாங்க முதலாவது ஆரம்பித்து வச்சோம். கிழக்கு மாகாணத்தில் எங்கட பாடசாலையில முதலாக சம்பிரதாயபுரம் ஆரம்பிச்சு வச்சீங்க. அதுக்கு நீங்க இடம் தந்து எல்லா கல்வி வேலை படிப்பாளரும் வந்து அந்த இடத்துல சார் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கைமாறாக நீங்க ஒரு உதவி ஒன்று செய்த. நீங்க ஒரு பிரிண்டர் இயந்திரத்தை எங்களுக்கு கொள்வனை செய்தீங்க. அந்த இடத்துல எங்களுக்கு வாக்குகளை நீங்க தந்து 1 கிழமைக்குள்ள அந்த பிரிண்டர் எங்கட இடத்துக்கு வந்து சேர்ந்தது. அந்த வகையில அதை வழங்கி வைத்த யாதவன் அபி தம்பதியருக்கு இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் சார். நன்றி சார், நன்றி. எங்களால சில விஷயங்களை நாங்க சொல்றா செய்யலும் சொல்லுவோம். எங்களோடு பயணிக்கிற எங்களுடைய செயல்பாடுகள்ல நம்பிக்கையாகவும் எங்களுடைய செயல்பாடுகளை மதிப்பவர்கள் எங்களுடைய நண்பர்களாக இருக்கிறார்கள். நாங்கள் பெரிய அளவுல நாங்கள் நிதியை வசூலிப்பதில்லை. நாங்கள் எங்களுடைய சொந்த நிதிகளை எங்களுக்குரிய முக்கியமான ஃப்ரெண்ட்ஸிட்டோடைய மற்றபடி நாங்கள் வெளியில வேண்டதில்லை. என்னென்னா எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய கம்யூனிட்டியை நாங்கள் மற்றவர்களுடைய கேள்விகளுக்காக நாங்கள் பாவிக்க கூடாது. அதனுடைய நாங்கள் கவனமாக தான் நடத்துறோம். அந்த விதத்துல நீங்கள் அண்டைய அதிர்ஷ்டசாலிகள் என்று நினைக்கிறேன்னா உங்களுடைய செயல்பாடு வரவேற்கத்தக்கதா இருந்ததாலதான் எங்களால் அதை உறுதியா சொல்லக்கூடியது. இடையில புதிய அதிபராக புதிய பாடசாலைகளை இணைத்திருக்கிறோம். அந்த பாடசாலைகள்ல வந்து இருக்கிறீங்களோ மேடம்? வணக்கம் சார். மின்னங்காமம் மகாவித்தியாலய அதிபர். நாங்க போய் 1ஆம் தேதி ஏப்ரல் 1 தான் அங்கே டியூட்டி அசூம் பண்ணினான். 6ஆம் தேதி நீங்கள் எங்களோட பாடசாலைக்கு வேற இது வந்து அந்த பார்வையிட்டு எங்களை ஊக்கப்படுத்தினதுக்கு முதல்ல நன்றியை தெரிவித்து கொள்றேன். அடுத்தது எங்களோட இந்த போசாக்கு திட்டத்திலேயும் எங்களுக்கு மேலதிக வகுப்புக்குரிய போசாக்கு உணவுக்கு அனுமதி தந்து அதை செய்கிறதால எங்களுடைய மாணவருடைய வரவு உண்மையிலே அதிகரிச்சிருக்கு. நான் போனதுன்னு பார்க்க இப்ப அவர்களுடைய வருகை முழுமையா இருக்கு. O-level பிள்ளைகள் முழுசா பாடசாலைக்கு வரியினம், அந்த வகுப்புல கலந்து கொள்ளினம். ஆனா அவர்களுக்குரிய அடிப்படை விடயங்கள் கொஞ்சம் குறைவா இருக்கிறதால இந்த முறை எங்களுடைய பெறுபேற எதிர்பார்த்தளவு அடைய முடியாவிட்டாலும் அவர்களுக்குரிய விழிப்புணர்வு வந்திருக்கு. எல்லாரும் மகிழ்ச்சியா வரியினம். உங்களுடைய உணவு திட்டத்தால நாங்கள் லீவுக்களையும் அதை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதுல எங்களுக்கு உண்மையில உங்களோட செயற்பாட்டுக்கு நாங்கள் முதல்ல அதிபர் ஆசிரியர் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய பாடசாலையில பல தேவைகளை நிவர்த்தி செய்ய வேண்டியிருக்கு. பிள்ளைகளுடைய செயற்பாடுகள்ல பெற்றோருக்கு நாங்கள் இப்பொழுது ஒரு கூட்டம் ஒன்று நடத்தினாங்கள். கணிசமான பெற்றோர் எங்களுக்கு வரி தந்து அதுக்கு ஒத்துழைப்பு வழங்கி இருக்கிறார்கள். அப்ப இனி வரும் காலங்களில் எங்களுடைய பாடசாலையை நல்ல நிலைக்கு நான் மாற்றுவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பும் எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது. அதற்கு நாங்களுக்கு பல கோரிக்கைகளை அனுப்பி இருக்கின்றோம்.
அதையும் எங்களுடைய செவிசாய்த்து எங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கும் எங்களுடைய பங்கு இருக்கிற பௌதிக வளத்திலே திறம்படுத்தி நீங்கள் சொன்ன மாதிரி தோட்டங்கள் அமைப்பதற்குரிய அடிப்படை செயற்பாடுகள் செய்வதற்கு எங்களுக்கு கொஞ்சம் சமூக ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்றதுல கொஞ்சம் இன்னும் நாங்கள் இப்பதான் போயிருக்கிறோம். அப்ப அதால அதுக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பு கொஞ்சம் தேவையா இருக்கு. கல்வி செயற்பாடுகளை நவீனமயமாக கொண்டு வருவதற்கும் அதுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் எல்லோர் சார்பாகவும் கேட்டுக்கொண்டு எங்களையும் இந்த திட்டத்தில் இணைத்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. முரளி அண்ணா, ஒன் செகண்ட் முரளி அண்ணா. நன்றி மேடம். உங்களோட அந்த கோரிக்கையில சில கோரிக்கைகள் நாங்க உடனடியா பரிசீலிக்கிறோம். அதுல நீங்க முதலாக குறிப்பிட்ட அந்த போக்குவரத்து பிள்ளைகள் அந்த முகாமில இருந்து பாடசாலைக்கு வந்து போற போக்குவரத்து பிரச்சனை பற்றி காய்ச்சிருந்த நீங்கள் அது முரளி அண்ணா ஜூனியர் காலேஜ் பிரின்சிபல் உடனடியா அந்த வாகன உரிமையோட கதைச்சிருந்தவர். அது நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். சம்பந்தமா மீட் பண்ணுவார். பாடசாலை தொடங்குற காலத்துல நடைமுறைக்கு கொண்டு வருவோம் பெரும்பாலும். நன்றி நன்றி. இந்த உண்மையில நான் நேரடியா போய் பிள்ளைகள இடத்தை பார்த்தேன். அப்ப அவைக்கு சரியான கஷ்டம் அந்த வந்து போறது இல்ல. அதுகளே அவைக்குரிய வரவுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதை செய்து பார்ப்போம். எங்களுக்கு சக்சஸ் ஆகினா அதை நீங்க தொடர்ந்து ஒரு தவணைக்கு அதை செய்யற சில கட்டுப்பாடுகளோட செய்வோம். நீங்க அனிவாரியத்துக்கு தான் சொல்ற மாதிரி எங்கட அமைப்பை பொறுத்தவரையில எங்கட வெற்றி வந்து இறுக்கமான கட்டுப்பாடு இதுதான். இப்ப அதுல எந்த தளரும் இருக்காது. ஒவ்வொரு செயற்பாட்டிலையும் நாங்கள் சரியா கவனமா உன்னிப்பா இருப்போம், மிக இறுக்கமா இருப்போம், உன்னிப்பா ஒரு விஷயத்திலையும் கவனிப்போம். அதாவது மைக்ரோ மேனேஜ்மெண்ட் எங்க அமைப்புல இருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள் நாங்க கட்டுப்படுத்துறோம்டா உங்களுக்கு நன்மைக்காகவும் எங்கட செயற்பாட்டை இலகுபடுத்துறதுக்காகவும் அதை புரிஞ்சு சரியா விளங்கி கொண்டீங்கன்னா இலகுவா பயணிக்கலாம். இப்ப நாங்கள் கட்டுப்பாடுகள் செய்யாட்டி எங்களால இவ்வளவு பயணிக்க இயலாது. இந்த உணவு திட்டம்ன்றது வந்து இவ்வளவு ஒரு சென்சிட்டிவான விஷயம். எங்கேயும் தவறு நடக்கலாம், விமர்சனங்கள் வரலாம். 78 வாரம் எந்த வேலாம் இல்லாமல் இந்த இலங்கை முழுக்க செய்கிறோம். எங்கட ஆளணியை பாத்தீங்கன்னா 2 or 3 பேர் தான் நீங்க வேலை செய்ய கொண்டிருக்கிறோம். இப்ப கூட நான் இந்த தனிப்பட்ட பயண ஒழுங்கால வெளியில போய் கொண்டிருக்கிறேன். அதாவது நான் போன்ல ஜாயின் பண்ணியிருக்கேன். அப்ப உண்மையில நாங்க சரியா பயணிக்கணும்ன்றதுக்காகத்தான் நாங்க இறுக்கமான கட்டுப்பாட்டை வச்சிருக்கிறோம். நான் திருப்பி சொல்ற மாதிரி தான் நட்புக்கு இடம் கொடுப்போம், கடமை நேரத்தில் நாங்களா தவித்துக் கொள்வோம். இந்த வேலையண்டு வந்தா வேலையில நட்புக்கு இடம் இருக்காது, நிர்வாகம் மட்டும்தான் இருக்கும். புரிஞ்சு கொண்டீங்கடா? சரி, நன்றி. திருமணம் நிக்கிறீங்களா? இல்ல திருமூலன் சார் வந்து பார்த்தவர். நான் டீச்சர் கண்டிச்சா திருமூலன் சார் அந்த இடத்துல போய் பார்த்தவர்னு சொல்லல. நான் அதுக்காண்டி நான் காய்ச்சி கொண்டிருக்கேன். அதை பற்றி கதைப்போம் தனி எப்போ கதைக்கிறோமா? நன்றி. முரளி என்ன கண்டிப்பாக வேணுங்க முரளி அண்ணா. அடுத்ததா வந்து இதுல ஒரு புது பாடசாலை மடுக்கிற டீச்சர் இருப்பீங்களோ? அனுப்பினான் சார் உங்களுக்கு, நீங்க மென்ஷன் பண்ணல தெரியல. உங்களுக்கு மெசேஜ் போடனா நீங்க சொல்லலையேன்னு கவனிக்கல. நான் வாசிக்க மிஸ் பண்ணி மன்னிச்சு கொடுங்க. நான் கவனிக்காவிட்டம் போடுங்க. ஓகே, நன்றி. டீச்சர், நீங்க இருக்கா உங்களுடைய கருத்துக்களை இதுல இருக்கா சொல்லுங்க. அந்த மடுக்கரையில சில பெற்றோர்களுடைய தொய்வுகள் என்ன மாதிரி அதை சமாளிக்கிறீங்க? ஏனென்றா நாங்க மடுக்கரையில மன்னார்ல இன்னொரு பாடசாலையை உருவாங்கி இருக்கிறோம். பாலம்பட்டி பாடசாலைய அதிபர் வந்திருக்கீங்க நினைக்கிறேன். ஜோதிலா டீச்சர் வந்திருக்கீங்க மேடம்? வந்திருக்கிறேன் சார். ஓகே. அப்ப இதுல நீங்கள் ஒருக்கா மடுக்கிற டீச்சர் நீங்க உங்களுடைய கருத்துக்களை இதுல பதிஞ்சிங்கன்னா அவருக்கும் அது உதவியா இருக்கும். நீங்கள் இடையில 7 மணி நேரம் 2 கதைச்சு கொள்ளலாம். சொல்லுவா உங்களுடைய கருத்துக்களை மடுக்கிற. ஆம் சார், ஸ்டார்டிங்ல வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு பேரண்ட்ஸோட ஹெல்ப் எடுக்கிறது. பேருந்து நாங்க ஒவ்வொரு கிளாஸ் வைஸா பேரண்ட்ஸுக்கு டேர்ன் போட்டு தான் வர வைக்கிறோம் நாங்கள். பட் அங்க வந்து இந்த விவசாயம் செய்யறபடியா பேரண்ட்ஸோட பங்களிப்பு குறைவா இருந்தாலும் கொண்டு வராங்க. கொஞ்சம் ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறோம். மேக்சிமம் அவங்களோட பங்களிப்பு பெறுவோம்னு நம்பிக்கை இருக்கு. பார்த்து செய்வோம். ஆனா நாங்க டேர்ன் போடுறதால அந்த டேர்னுக்கு வந்து சமைக்கிறாங்க. ஆமாம், எங்களுக்கு தெரியும் மடக்கரை நல்லா செய்து நீங்கள் ஒரு டைம்ல பேருந்து இடையில ஒரு சின்ன சின்ன தொழில் வந்ததுன்னா ஓகே. இப்ப நீங்க வழியா செய்வீங்க, தொடர்ந்து கைவிடாதீங்க. பெற்றோரை ஊக்குவிக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் எல்லாம் பெற்றோர் மீட்டிங்கை வைங்க உடனடியா. மற்றது இன்னொரு விஷயம் இதுல நான் பதிவு செய்ய விரும்புறேன். இப்ப உங்களுக்கு வந்து பெற்றோர்களுடைய பங்களிப்பு குறையும் போது கடன் எடுத்து சாப்பாடு கொடுக்காதீங்க. உடனே பெற்றோருக்கு அது தெரியும். அப்ப நீங்க என்ன செய்யலாம்? ஒரு நாளைக்கு சோறு வரை கொடுத்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து உங்களுக்கு பெற்றோர்களுடைய பங்களிப்பு குறையுதுன்னு சொன்னா அன்றைக்கு இலக்கஞ்சியை கொடுங்க. இலக்கஞ்சியை கொடுத்துட்டு பெற்றோரை கூப்பிட்டு சொல்லுங்க, எங்களால எப்படியும் மாணவர்களுக்கு உணவை கொடுக்கறது கல்விக்காக. அப்ப உணவை கொடுக்கின்ற நேரத்துல
உணவனுடைய ஸ்டாண்டர்ட் குறையுதுன்னு யாராவது நினைச்சா, உண்மையில இலக்கஞ்சி ஸ்டாண்டர்ட் குறைவாண்டு நினைக்கக்கூடாது. அது உண்மையில கூட வைட்டமினை கொடுக்கக்கூடியது இல்லதான். ஆனா இலக்கஞ்சியை கொடுத்தீங்கன்னா ஒரு அதாவது சாதகமா வைத்து நீங்க பெற்றோரோட கதைக்கலாம். எங்களுக்கு இந்த பங்களிப்பு குறைஞ்சதாலதான் நாங்கள் இலக்கஞ்சிக்கு போறோம். என்னடா பங்களிப்பு குறைச்சாலும் பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்கணும். அந்த நேரத்துல நீங்க பெற்றோருடைய பங்களிப்பை எதிர்பார்ப்பீங்களா இருந்தா என்ன இதுல பெற்றோருடைய பங்களிப்புன்றது காசுக்காக இல்லை. பாடசாலைக்கு பெற்றோர்கள் எவ்வளவு தூரம் தங்களை அர்ப்பணித்து பாடசாலைக்கு வரவு பிள்ளைகளையும் தாங்களையும் வந்து போயினவன் தான் இம்பார்ட்டன்ட். அது உங்களுக்கு பெரிய ஒரு வெற்றி. என்ன எவ்வளவு பெற்றோர் உள்ள வரணுமோ அவ்வளவுக்கு நல்லது. அதுக்காகத்தான் நான் அந்த 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 பங்களிப்பு பற்றி கேட்டு நான். எனவே நன்றி மேடம், முயற்சி செய்யுங்கோ, வாழ்த்துகள். அடுத்ததா இதுல பாடசாலைகள் வந்திருக்கீங்களா? அதுவே சார் மனோகர் சார் களுத்துறையில இருந்து யாராவது வந்திருக்கீங்களோ? களுத்துறை பொது பள்ளிக்கூடம் அந்த அது கலைமகள் சசிகுமார் சார் மலபட மலபட சார் இல்லை மலபட வரையில நினைக்கிறேன். இருக்கிறீங்களா? மலமலை இருக்கிறார் சார். சார் கலைமகள் சார் சசிகுமார் சார் இருக்கிறீங்களா? சொல்லுங்க சார். உங்களுடைய பாடசாலையில இருக்க இந்த ஐயமுட்டின் செயல்பாடு எவ்வளவு தூரம் மாணவர்களுடைய அவைக்கே தொடங்கல? அதான் இப்ப புதுசா அதுக்குதான் நான் அவரை தொடங்கினால் என்ன செய்யலாம், பெற்றோருடைய என்ற மாதிரியான கருத்துக்கள் இருந்தா சொல்லலாம் நீங்க. நிச்சயமா சார். அனைவருக்கும் வணக்கம் சார். முரளி சார், எங்களோட ஸ்கூலுக்கு வந்தீங்க, பெரிய ஒரு வரப்பிரசாதம். களுத்துறையில நான் நினைக்கிறேன் மலபட தமிழ் வித்யாலயம் மாத்திரம்தான் சார் இந்த செயற்திட்டத்துக்குள்ள உள்வாங்கப்பட்டிருக்கு. இப்ப எங்களையும் நீங்க உள்வாங்கினதுக்கு முதலாவது நாங்க நன்றிகளை பகிர்ந்து கொள்கின்றோம் சார், சமூகம் சார்ந்த வகையில. அடுத்தது இந்த ஐயமிட்டுன் செயற்திட்டத்துக்கூடாக சார் நாங்களும் இப்ப இந்த சேவையில ஒரு 30 வருடங்கள் ஆசிரியரா அதிபரா இருந்திருக்கிறோம். ஆனா கல்வித்துறை சார்ந்த எங்க பக்கத்துல இருந்து நாங்க பெற்றுக்கொள்ள வேண்டிய எத்தனையோ அனுபவங்களை இந்த குறுகிய காலத்துக்குள்ள பாடசாலையும் சமூகத்தையும் எவ்வாறு ஒன்றிணைத்து கொண்டு இந்த பணியை செய்யணும் அப்படிங்கிற ஒரு பெரும்பாலான விஷயங்களை சார் உங்ககிட்ட இருந்து நாங்க கற்றுக்கொண்டோம் சார். உண்மையிலேயே நான் மனதார பாராட்டுகின்றேன். அது மட்டுமல்லாமல் சார், ஏற்கனவே அதிபர்கள் கருத்து சொன்னதை போல நாங்களும் தொடர்ச்சியாக சார் இந்த இறுதி மாதத்துல மாணவர்களை பாடசாலையில தங்க வைத்து சார் அவர்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை முன்னெடுத்து அந்த பெற்றோர்களையும் இணைத்து கொண்டு இந்த பணியை செய்யணும் சார். உண்மையிலே எங்களுக்கும் கிட்டத்தட்ட பெரும்பாலான களுத்துறை மாவட்டத்தை பொறுத்தளவுல மத்துகம கல்வி வலயத்தில் இருக்கின்ற ஒரே ஒரு 1C பாடசாலையாக எங்களுடைய பாடசாலை இருக்கின்றது, தமிழ் மகா வித்தியாலயமாக. அப்ப இதுல பெரும்பாலான பெருந்தோட்டங்களை அண்மித்த மாணவர்கள், வறிய குடும்பங்களை சேர்ந்த பெற்றார்களினுடைய பிள்ளைகள் தான் சார் இங்கே கல்வியை தொடர்வதற்காக வருகின்றார்கள். அப்ப இவர்களுக்கு உண்மையிலுமே ஏற்கனவே எங்களுடைய அதிபர்கள் சொன்னதை போல இந்த உணவு பிரச்சனை ஒரு பெரும் பிரச்சனையாக இருப்பதை நாங்கள் இனங்கண்டிருக்கிறோம் சார். இருந்தும் இந்த செயற்திட்டத்துக்குள்ள எங்களையும் இணைச்சு கொண்டு இந்த பணியை முன்னெடுப்பதற்கு நீங்க எங்களோடு கை கொடுத்து கொண்டிருப்பது சார் உண்மையிலேயும் இது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். கல்வியில ஒரு பாரிய புரட்சியை எங்களால் ஏற்படுத்த முடியும் சார் இந்த செயற்திட்டத்துக்கூடாக. எனவே இந்த அருமையான சந்தர்ப்பத்துல எங்களுக்கும் வாய்ப்பை வழங்கி எங்களை இணைத்து கொண்ட இந்த அன்பு உள்ளங்களை நான் அன்போடு பாராட்டி நன்றி உணர்வோடு ஞாபகப்படுத்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம் சார். நன்றி சார், நன்றி. நாங்க உண்மையில உங்களுடைய பாடசாலை உள்வாங்கின முக்கியமான காரணம் ஒன்று, ஏற்கனவே உங்களுடைய செயல்பாடுகள் மிகவும் மிகவும் வினைத்திறனாக இருக்கின்றது. அதுக்கு பாராட்டுகள். நீங்கள் அந்த மண்ணிலேயே பிறந்து அந்த மண்ணிலேயே வளர்ந்து அங்கேயே ஆசிரியராக இருந்து அங்கேயே அதிபராக இருந்து இன்றைக்கு உங்களுடைய முயற்சியால இந்த பாடசாலையில பல மாற்றங்களை உருவாக்கி இருக்கிறீங்க. அது ஒரு அதிபர்கள், எங்களோட இருக்கிற அனைத்து அதிபர்களும் அப்படியாத்தான் இருக்கிறீங்க. அதிகமான அதிபர்கள் எங்களால் பாராட்டப்படக்கூடியவராகத்தான் நீங்க எல்லோரும் இருக்கிறீங்க. அந்த விதத்துல ஒன்று. ரெண்டாவது எனக்கு என்னுடைய மனதுல மிகவும் வேதனையை தந்த விடயம், களுத்துறை மாவட்டத்துல அதுவும் தமிழ் பிரதேசங்கள்ல இருக்கிற பாடசாலைகள்ல இருந்து ஒரு மாணவனை கூட விஞ்ஞான பிரிவுக்கு அனுப்புவதற்கு ஒரு பாடசாலை இல்லை. ஏன்னா மாணவர்கள் நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்தாலும் பிறகு வேறு இடங்களுக்கு போக வேண்டியிருக்குது, அல்லது வேறு மொழி பாடசாலைக்கு போக வேண்டியிருக்கு. அந்த விதத்துல நாங்கள் ஒரு பாடசாலையாவது ஒரு A-லெவலுக்குரிய விஞ்ஞான பிரிவை அந்த பிரதேசத்திலேயே உருவாக்குவதற்கான ஒரு முயற்சிக்கு ஆரம்ப அடித்தளமாக தான் நாங்கள் உங்களோட பாடசாலையை இப்போ உள்வாங்க. உங்களுடைய பாடசாலையில எவ்வாறு நாங்கள் அந்த
விஞ்ஞான பிரிவுக்கான ஒரு ஏலெவலுக்குரிய பிரிவை உடனடியாக ஆரம்பிப்பதற்கு என்ன முயற்சி செய்ய வேணுமோ அந்த முயற்சிகளை நீங்கள் நாங்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பு தரும். நன்றி உங்களுக்கு, உங்களுடைய கருத்துகளுக்கு நன்றி. நாங்கள் தொடர்ந்து பயணிக்கும் போது நீங்கள் இன்னும் பேத்திறனாக செயல்படுவீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. அடுத்ததாக இந்த அதிபர்கள்ல வேற யாராவது நீங்கள் இப்ப இதுல களுத்துறை கண்டி கிழமைகள் அதிபர் நீங்கள் ஏதாவது சொல்ல இருந்தா சொல்லலாம். உங்களுடைய பாடசாலைக்கு நாங்கள் வந்திருந்தோம், உங்களுடைய பாடசாலை மாணவர்களை நேரடியா பார்த்திருந்தோம் என்ற முறையில உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் சொல்ல இருந்தா சொல்லலாம். சார், முதலாவது நன்றி. நீங்க எங்களோட பாடசாலைக்கு குறுகிய நேரத்துல வருகை தந்ததுக்காக. எங்களுக்கு சரியா அந்த அரேஞ்ச்மெண்ட்டை செய்ய முடியாம இருந்துச்சு நீங்க வந்த நேரம். அதுக்கான தவறுகள் எது இருந்தால் முதலாவது நாங்கள் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக சார், எங்களோட பாடசாலையில் தொடர்ந்து நாங்கள் இந்த உணவு திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம். இடைக்கிடையே பெற்றோருடைய பங்களிப்பு குறைவாக இருந்தாலும் செயற்பாடுகளை நாங்கள் ஆசிரியர்களை கொண்டு சிறந்த முறையில் நாங்கள் அதை மேற்கொண்டு வரோம். தொடர்ந்து உங்களுடைய பங்களிப்பு வேணும். அடுத்தது எங்களுக்கு டிஜிட்டல் ஒரு அறை ஒன்று ஏற்படுத்தி தரேன். நீங்கள் அதையும் கொஞ்சம் சீர்திருத்தி பார்த்தா நல்லா இருக்கும். மாணவர்கள் கற்றல் நடவடிக்கையில் சிறந்த முறையில் இருக்காங்க. கடந்த பரீட்சைகளை நாங்கள் சிறந்தாக மேற்கொள்ளியிருக்கோம், மார்க்ஸ் எல்லாம் என்ட்ரு பண்ணியிருக்கோம். இன்றைக்கும் மாணவர்கள் பங்கு கொள்வாங்க. மிச்சம் நன்றி சார் எங்களுக்கு நீங்கள் செய்கின்ற உதவிகளுக்கு. தேங்க்யூ சார். நன்றி நன்றி சார். உண்மையில் எங்களுடைய வருகைக்காக நீங்கள் ஒருதருமே எந்த விதத்திலும் எந்த சிரமமும் படக்கூடாது. இது நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு ஆள் வீட்டுக்கு வர்ற மாதிரி தான் யோசிக்கணும். நாங்கள் உங்களோட இன்னொரு உங்களுடைய ஒரு குடும்ப அங்கத்தோடு யோசிச்சிங்கன்னா காணும். ஒரு நாள் மன்னிப்பு கேட்கக்கூடாது சார். நாங்கள் உங்களோட என்னவும் உங்களோட இருந்து சாப்பிட்டு உங்களோட இருந்து உங்களோட பிள்ளைகளோட அவருடைய வளர்ச்சியை பற்றி கதைப்பதான் எங்களுடைய முக்கிய நோக்கம். எனவே நன்றி சார். அன்றைக்கு நீங்கள் மிகவும் திறமையாக எல்லா விடயங்களையும் கவனித்திருந்தீர்கள். மாணவர்களை உள்வாங்கி வடிவாக அந்த மீட்டிங்கில் டாக்டர் நவாம் வந்திருந்தபடியாக அவர்களுக்குரிய சில கருத்துக்களை சொல்லி அவர்களை ஊக்குவிக்கக்கூடிய இருந்தது. இதை விட இனி இதற்கு மேற்பட்டு நாங்கள் அடுத்த 2 வாரங்களும் எங்களுடைய கல்வி செயல்பாடுகளில் உங்களுடைய மேக்சிமம் கன்சன்ட்ரேட் பண்ணுங்க. அடுத்த பேட்சை இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்த பேட்சுக்குரிய தேவைகள், அடுத்த பேட்சுக்கு என்ன மாதிரி செய்யலாம் என்கின்ற திட்டங்களை முறையாக வகுத்தீர்களாக இருந்தால் நாங்கள் இறுதி நேர தயாரிப்புகளை விட்டு ஒரு லாங் டேர்மில் வடிவாக அந்த மாணவர்களை தயார்படுத்தி அடுத்த வருடம் பெரிய ஒரு மாற்றங்களை கொண்டுடலாம். அதுக்கு உதாரணமாக பல பாடசாலை எங்களோடு இருக்கிறார்கள். இதுல மாங்குளம் அதிபர், நீங்கள் இப்போது பெற்றோருடைய பங்களிப்பு எப்படி இருக்கு உங்களுக்கு? பெற்றோருடைய வருகைகள் எனக்கு வணக்கம். இப்போ பெற்றோர் கடந்த வாரமும் எங்களுக்கு மரக்கறிகள் கறி வகைகள் எல்லாம் பேரண்ட்ஸ் தான் இருந்தது. ஒரே சில வந்த அரிசி தான் நாங்கள் விலைக்கு வேண்டக்கூடிய இருந்தது. மற்றதெல்லாம் பேரண்ட்ஸே பங்களிப்பு செய்ததாவே. அதுக்கும் எங்களுக்கு முதல் தொடக்கத்துல 120 ரூபாவும் செலவு வந்தது. ஆனா இப்ப சராசரி செலவு 21 ரூபாய்க்கு வந்துட்டுது. தொடர்ச்சியா இது கொண்டிருக்கிறோம். பெற்றோர் ரெயின்ரோல் போட்டு கொடுத்துருக்கிறோம். அதன்படி பெற்றோர் செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் வகுப்பு நடக்குது. நாங்கள் 2 மணியோடைய விடுறபடியா இப்ப நாங்கள் இந்த முறை இந்த லீவுக்குள்ள செய்யல கேட்டு நாங்கள்லாம் 2 மணியோடைய விடுறபடியால் அப்படியே ஒரு இடம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்குது. அடுத்த பேட்சை வடிவா ஃபோக்கஸ் பண்ணுங்க. அப்புறம் லாங் டேர்ம்ல பிளான் பண்ணி செய்யுங்க. என்ன ஓகே. மற்ற இதுல வேற யாராவது அதிபர் உங்களுடைய கருத்து சொல்லணும்டா கையெழுத்துலாம், இல்லாட்டி நாங்க 1 ஹவர்ல முடிச்சுட்டு நாங்க இன்னொரு 1 ஹவர்ல எக்ஸாம் இந்த நார்மல் ஸ்கூல் ப்ரிப்பரேஷன் தொடங்க போறோம். எக்ஸாமுக்கான டிஸ்கஷன்ஸ். முரளி அண்ணா ஒருக்கா மல்லாவி அப்ப டீச்சர் பிரின்சிபலுக்கு அதுக்கு கோணம் என்ற செயல் திட்டத்தை பற்றி என்ன மாதிரி மல்லாவி? ஓகே சார், இதுல இருக்கிறீங்க, சொல்லுங்க சார். மல்லாவி வணக்கம். வணக்கம். இது கொஞ்சம் ஆரம்பத்துல கொஞ்சம் பிரச்சனையா இருந்ததுதான். அது அந்த அமௌண்ட்டும் கொஞ்சம் கூட இருந்தது ஆரம்பத்துல. பிறகு நாங்கள் முரளியண்ணா ஸ்கூலுக்கு போன ஸ்கூல் போய் பெருசு சந்திச்சது. அதுக்கு பிறகு நாங்கள் ஸ்கூலுக்களுமே பெரும்பாலான மரக்கறிகள் சாமான்களை பிள்ளைகிட்ட இருந்து எல்லாம் எடுத்து பெற்றோர்கிட்ட இருந்து எல்லாம் எடுத்து செய்ததால அந்த செலவை நாங்கள் குறைக்கக்கூடிய மாதிரி இருந்தது. 2 வாரத்துக்குள்ளேயே அடுத்த
அடுத்த 2 வாரத்துக்குள்ளேயே நாங்கள் அதை குறைச்சிட்டோம். அந்த வேலை சில வந்து குறைச்சிட்டு நல்ல மாதிரி ஓடி நடந்து கொண்டு இருக்குது. இப்ப இதுக்குள்ளேயும் வகுப்பு நடந்து கொண்டு நாங்கள் வேலைக்கு விடுறதால அந்த உணவு திட்டத்தை நாங்கள் அதில் செய்யல. 1:30க்கு எல்லாம் முடிச்சுடுவோம். கிளாஸ்ல முடிச்சு போடுறதால எங்களுக்கு மத்திய அதிக உணவு கொடுக்குற அந்த தேவைப்பாடு ஏற்பட இல்லை. மற்றபடி நல்லபடியா எங்களை உணவு திட்டம் சிறப்பாக நடந்து கொண்டு இருக்குது. இந்த ஐயா மற்றும் குடும்பத்துக்கு உங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்றோம். நன்றி சார். நன்றி சார். அந்த மறக்காம கணக்கறிக்கைகள் வந்து அந்த தேதிக்கு அனுப்புறதை இனிமே மறக்காதீங்க சார். அதுல முக்கியம் என்னென்னா கணக்கறிக்கை வந்தால்தான் நாங்க தொடர்ந்து அந்த ஃபைனல் நாள் எடுக்கலாம். அடுத்த முறை அது ஒரு பொறுப்பா ஒரு டீச்சரா போடுங்க சார். இந்த கணக்கறிக்கைக்கு வச்சீங்கன்னா சுகமா இருக்கு. டீச்சரோட தான் செய்கிறவ நான் தான் அப்டேட் பண்ணி கொண்டு இருக்கேன். அந்த 10ஆம் தேதி இந்த கணக்கெல்லாம் முடிச்சு எடுத்துட்டேன். அந்த எனக்கு ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் பிரச்சனை இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் ஓட்டுப்பட்டதால அது பரவாயில்ல. நான் என்ன நீங்க தனியா செய்யாட்டி என்னோட கொடுத்து ஒரு பொறுப்பா கொடுத்தீங்கன்னா அதை செய்ய எங்களுக்கு அது ஈஸி. கணக்கறிக்கை ஒரு ஆள் ஒரு டீச்சரா பொறுப்பா செய்கிறவா எனக்கு போடுவா சார். அப்ப நான் அதை உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொண்டு இருக்கிறேன். அன்னைக்கு எனக்கு உடனே வந்து முழு போடுறதே போயிட்டேன். சரி பரவாயில்ல. ஓகே நன்றி. ஓகே நன்றி சார். நன்றி சார். முரளி என்ன அந்த பாலம்பட்டி அதிபர்கிட்ட கேளுங்க கேட்போம் இருக்கா. இந்த கூட்டத்தை ஒப்சர்வ் அப்படி நேற்று கதைச்சு நாங்கள் ஐயம்பூட்டு செயற்பாடு சம்பந்தமா பாடசாலை இணைக்கிறதா. இப்ப இந்த பாடசாலை அதிபர் நீங்க இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப இதுவரை நடந்த இந்த கூட்டத்துல ஒவ்வொரு அதிபர் மாற்ற கருத்துக்களும் எங்களோட நிர்வாக செயற்பாடுகளும் உங்களால எங்களோட இணைந்து இந்த பாடசாலையை ஐயம்பூட்டு செயற்பாடுல கொண்டு செல்ல முடியும்னு எதிர்பார்க்க நினைக்கிறீங்களா? ஓம் சார். என்னண்டா நான் தொடக்கத்துல இருந்தேன்னா வாரான ஒரு நல்ல ஒரு செயற்பாட்டை நீங்க முன்னெடுக்கிறத கேட்கவே நல்ல சந்தோஷமா இருக்குது. நாங்க எங்களோட கிராமப்புறங்களா இருந்தாலும் நாங்க முன்னெடுக்கலாம்ன்றதுதான் என்ற நோக்கமா இருக்குது. மற்றது இந்த பெற்றோரோட முதல் கூட்டத்தை வைத்து அவங்களுடைய ஒத்துழைப்பை பெற்றுக்கொண்டு நாங்க தொடர்ந்து இந்த செயற்பாட்டை நல்ல முறையில செய்யலாம்னு நான் நினைக்கிறேன். நன்றி மேடம். நாங்கள் உங்களோட தொடர்ந்து பயணிப்போம். நாங்கள் நேரடியாக எல்லா விதமான அனுசரணையும் தருவோம். அப்படியே நீங்க பயப்பட தேவையில்லை. எங்களை பொறுத்த மட்டும் கை பிடித்து ஒரு குழந்தை எழும்பி நடந்து போக மட்டும் உதவி செய்வோம். ஓடுறது உங்களோட கையிலான் இருக்குது. ஆனபடியா அது மட்டும் எங்களுடைய உதவிகள் தொடர்ச்சியாக உங்களுக்கு நேரடியாக இருக்கு. நீங்க ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இதோட நாங்கள் இந்தியா மீட்டிங்கை நாங்கள் ஓரளவுக்கு முடிவுக்கு கொண்டுடலாம் நினைக்கிறேன் ரூபன். ஏனென்றா அடுத்ததாக நீங்க நாங்கள் வளமையாக 1 மணித்தியாலத்துல 1.5 மணித்தியாலத்துல உங்களுடைய வேலைப்பாடு கருதி நாங்கள் முடிச்சிருவோம். அப்படியே நீங்கள் எல்லாரும் இந்த மீட்டிங்கு வர்றதுல ஒன்று என்னன்னா ஒரு தகவல் பரிவு. ஏன்னா நீங்களும் மற்றவர்களும் சேர்ந்து சில விஷயங்களை கதை கேட்க ஒவ்வொருத்தர் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல சில நல்ல விஷயங்களை எடுப்பீங்கன்றக்காகத்தான் நாங்கள் முக்கியமா எல்லாருடைய வருகையும் கட்டாயம் என்று கேட்கிறோம். என்னென்னா என்ன நடந்துன்றதை இதுல கேட்கிற மாதிரி வராது. ஒரு வீடியோவை பார்க்க உங்களுக்கு இனி திருப்பி இதை கொண்டு போட்டு பார்க்கறது கஷ்டம். அதாலதான் நாங்கள் சொல்றோம் காலையில எழும்பி 6 மணிலேருந்து 6-7 மணி மட்டும் எங்களோட இருந்தீங்கன்னு சொன்னா சகல விஷயங்களை நீங்க ஒரே அடியா நேரடியா உள்வாங்கலாம். பட் உங்கள்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை கூட எங்களுக்கு நீங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்க மற்ற அதிபர்களும் அதை பார்ப்பார்கள் என்ற ஒரு நல்ல எண்ணத்துல நாங்கள் உங்களை கட்டாயப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு 2 கிழமைக்கு ஒரு கால் கட்டாயம் 6 மணிலேருந்து 7-7:30 நீங்க உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் எங்க இடையில போகலாம். ஆனால் எங்களோட சேர்ந்து கதைச்சிட்டு செய்தீங்கன்னா நல்ல. எனவே நன்றி எல்லாருக்கும். தொடர்ந்து பயணிப்போம். தொடர்ந்து வெற்றிகளை உங்களுடைய ஒத்துழைப்புடன் வெல்லுவோம் என்று கூறி அனைவருக்கும் மீண்டும் நன்றி கூறி விடைபெறுவோம். நன்றி. தேங்க்யூ முரளியண்ணா. தேங்க்யூ. நன்றி சார். நன்றி. முரளியண்ணா ரெக்கார்டிங்.